என்ன செய்யும் போன கிழமை நாங்கள் 50வது ஆதியாகமம் 50வது அதிகாரம் வரையும் படித்து முடித்தோம். அங்கே யோசேப்போட காலங்களை நாங்கள் கடைசியாக அவதானித்தோம். யாக்கோபோட மரணம், யோசேண்ட காலம், யோசேக்கு பிறந்த பிள்ளைகள், யோசேப்பு அங்கே 110 வயது வரையும் உயிரோடு இருந்து சின்ன ஒரு தன் சகோதரங்களும் இஸ்ரவேல் மக்கள்கிட்டையும் ஒரு சின்ன பொருத்தனை வாங்கி கொண்டு இறந்து போனான். எப்படின்னா தன் எலும்புகளை கானான் தேசத்துக்கு, அதாவது அங்கே அவர் முழு திட நம்பிக்கையோடு இருந்தால் கர்த்தர் ஆண்டவர் இஸ்ரவேலோட ஜனங்களை சந்திப்பார். இந்த எகிப்து தேசத்திலிருந்து அங்கே அவர் அவங்கள கூட்டிக் கொண்டு போவார் என்ற முழு நம்பிக்கையோடு அவர் இறந்து போனது நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. ஆமேன் ஆமேன். ஏனென்றா அவன் தேவனை அறிஞ்ச மனுஷன், தேவனோட சம்பாஷிக்கிற மனுஷன். அப்ப தேவன் சொன்னதை செய்வார் என்ற உறுதியோடு வாழ்ந்த மனுஷன். அப்ப அங்கே கடைசியா அவன் மரித்து அங்கே எகிப்தியர் முறையின்படி அங்கே அடக்கம் பண்ணப்பட்டதை நாங்க பார்த்தோம். யாக்கோவும் அதே ஆசீர்வாதத்தோட அங்கே அவனும் ஒரு மிக சிறந்த மனுஷனா இருந்து போனதை பார்த்தோம். பிரதான தேவம், அதாவது சேம் என்ற சந்ததியில உருவான சேம் எபிரேயருக்கெல்லாம் தகப்பனானவன். எபிரேயர் உருவானது சேம் சந்ததியிலிருந்து. சேம் சந்ததிக்கு எபிரேயர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த சந்ததியில வந்தவங்க தான் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றவங்க. ஓகே, யோபு கூட சேமிட்ட சந்ததி தான். அங்க சேமிட்ட ஒரு பிள்ளைன்ற பேர் தான் ஊத்ஸ். அந்த காலங்கள்ல தங்களோட பேரின் படித்தான் தேசங்களுக்கு பேர் வச்சாங்க. அங்க யோபு பார்த்தா அவன் ஊத்ஸ் தேசத்துல வாழ்ந்த மனுஷனா இருக்கான். ஊத்ஸ்ன்றது ஒரு சேமுண்ட மகனுடைய பேர். ஓகே, ஸோ ஆண்டவர் அங்கே வழிநடத்துற மனுஷர் எல்லாமே அங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகிய சேமின் சந்ததியில உருவாக்கப்பட்டது. சேமின் தேவன் அங்கே தேவனை குறிச்சு அங்கே நோவா குறிப்பிட்டதை நாங்க பார்க்கணும். ஆமேன். சேம் வாழ்ந்தது கானான்ல. ஓகே, ஸோ சேம்ட சந்ததிக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கு. அது அவங்களோட வேற தேசங்கள் அவங்க பரதேசியா இருந்ததுக்கு அவங்களுக்கு சரியான தேசம் கானான் தேசம். ஓகே, கானான் கேம்ட சந்ததி அங்கே பெருகி இருந்தாலும் கூட அங்கே வாழ்ந்தது அங்கே சேம் தான் அங்க ராஜாவா இருந்தான். ஓகே, சேம் கூடாரத்துல தான் காம் என்ன செய்வான், அடிமையா சீவிக்க கடவன் அங்கே நோவா அங்கே ஆசீர்வதிச்சிருந்தான். அதே விதமா கேம்ட சந்ததியில வந்தவங்க தான் ஊத்ஸ் தேசத்துல வாழ்ந்த யோபு, ஆபிரகாம், அங்கே ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே சேமிட்ட சந்ததியில வந்தவங்க. ஆமேன். சோ நீங்க அந்த வம்சங்களை பாத்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொண்டு வர்றதை பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே நோவாவின் ஆசீர்வாதத்தின்படி. ஓகே, ஸோ அதை நீங்க கவனத்துல கொள்ளணும். இந்த சந்ததி எங்கேயுமே தற்செயல உருவானதில்லை. இது ஆசீர்வாதத்தோட வாழ்ந்து கொண்டு வர சந்ததியா காணப்படுறாங்க. அதே ஆசீர்வாதத்தோட தான் அவங்க அங்கே காணப்படுறாங்க. மோஸ்ட்லி இன்னொன்னு கவனிப்பீங்க, யாக்கோபு கானானுக்கு போகும்போது சாலேமுக்கு பக்கத்துல அவன் தண்ட கூடாரத்தை போட்டான்னு சொல்லியிருக்கு. சாலேம்ன்றது உங்களுக்கு தெரியும், சேம் குடியிருந்த இடத்துன்ற பேர். அங்கே ஹீப்ரு ஹிஸ்டரியின் படி பார்த்தீங்கன்னா சேம் தெரிந்து வாழ்ந்த இடம் தான் சாலேம். சாலேமுக்கு பக்கத்துல இருக்க காரணம் என்னன்னா அங்கதான் அவங்களோட பூர்வீக சொந்த பந்தங்கள்லாம் வாழ்ந்த இடம். ஓகே, ஸோ அதனால தான் எங்க போனாலும் அவங்க திருப்பி கானானுக்கு வர பிரயாசப்படுறாங்க. ஆமேன். ஸோ அதை நீங்க ஹிஸ்டரியை படிக்கும் போது அங்கே பார்ப்பீங்க. சேம் சாலேம்ல இருந்தான். அங்கே சேம் ஒரு உத்தமனான மனுஷனா இருந்தான். ஆசாரிய ஊழியங்கள் செஞ்சு கொண்டிருந்தான். ஏன்னா அவன் தேவனுக்கு தொண்டு செய்யற மனுஷனா வாழ்ந்தான். அதனால தான் அங்கே அவர்களோட சந்ததியை குறிப்பின் போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியன்னு சொல்லி அங்கே மெல்கிதேசேக்கு பட்டத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஓகே, அதை நீங்க அங்கே ஹிஸ்டரியை சரியா எடுத்து வாசிச்சு நீங்க ஹீப்ரு ஹிஸ்டரிகளை அல்லது யூதர்களுடைய கலாச்சாரங்களை பத்தி படிக்கும் போது அதை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். ஆமேன். இன்னைக்கு நாங்க யாத்ராமத்துக்கு போவோம். அதுக்கு யாத்ராமத்துக்கு போகும்போது நான் சின்ன அறிவித்தல் உண்டு. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்க எல்லாரும் ஜெபிப்போம். ஓகே, நாங்க இஸ்ரவேலராக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம்.
இஸ்ரவேலர் என்ற காணியாட்சிக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு எகிப்துல கலவரங்கள் நடக்குது, அங்கே சுத்தி உள்ள கலவரங்கள், இது எல்லாமே யாருக்கு எதிராக நடக்கிறதுன்னா அங்க இஸ்ரவேலுக்கு எதிராக தான் நடக்குது. ஆமென். இது தங்களோட சொந்த உரிமைகளுக்காக அதுகளுக்காக அடிப்படையில் இது அங்கே இஸ்ரவேலுக்கு எதிராக காரியங்கள் நடப்பிக்கிறதுக்காக பிசாசு இப்படியான தந்திரங்கள் உபாயங்களை யூஸ் பண்றான். இந்த காரியங்கள்லாம் நிறைவேறி இப்படியா நடக்கும் போது பாருங்க, எதிர்காலத்துல இஸ்ரவேலுக்கு எதிராக தான் அனைத்து சக்திகளும் எழும்பும். ஆமென். ஆனா எங்களோட தேவன் இஸ்ரவேலின் தேவனா இருக்கார். ஆமென். ஆபிரகாமை சபிக்கிறவர் அவர் சபிக்கிறவரா இருக்கார், ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறவர அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். ஆமென். அப்ப யாராவது யூதருக்கு எதிராகவோ இஸ்ரவேலுக்கு எதிராக நீங்க கதைப்பீங்களா இருந்தா இந்த வேதத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க அந்த சாபத்துக்கு உட்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளும்படி இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கார். கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து சொன்னார் இஸ்ரவேலுக்காக ஜெபிங்கன்னு. ஒருக்கா சொன்னார் அந்த காலம் ஓய்வு நாட்களா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அவங்க மலைகளுக்கு ஓடி போக கடவுள். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எப்ப? கிபி 70. ஓகே, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை அலட்சியம் செஞ்சு அங்கே வாழ்ந்த காலத்துல தான் அவங்க யோசிச்சாங்க, அட இவர் தான் ரட்சகர் என்று அறிஞ்சும் அவங்க மறைச்சாங்க. இஸ்ரவேலருக்கு தெரியாதுன்னு இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில கல்லறிஞ்சு 3வது நாளே அவங்களுக்கு தெரியும் இவர் நாங்க மேசியாவை தான் இப்படி தவறுதலா எல்லாம் செஞ்சு போட்டோன்னு. ஆனா என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்மார் காசு கொடுத்து எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. இது ஜனங்களுக்கு தெரிய வந்தா தங்களுக்கு ஆபத்து வந்துடும். ஓகே, சோ அதன்படி காரியங்கள் நடந்தது. இன்றைக்கு கூட 112 வயசுல இருந்து போன சடோக்கி என்று சொல்லி ஒரு ராபாய் ஒரு ஆள் கடைசி சாகும் போது அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்த. இதை நான் இறந்து 1 வருஷத்துல எடுத்து வாசிங்க. ஓகே, அவர் எழுதின லெட்டர் வாசிச்ச போது அவரையும் அவரோட சினகாருக்கு சொந்தமான அவரோட படிச்ச ராபாய்மாரெல்லாம் தெரிச்சு போனாங்க. நான் இயேசுவாவை சந்திச்சேன்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். ஆமென். இப்ப கிட்டதுல 2002 2003 நீங்க போய் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் கன்ஃபியூஸ், இவரே இயேசுவாவை சந்திச்சேன்னு சொல்லி இருக்கிறார், யேசுவா தான் மெஷியான்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, திருப்பி அந்த லெட்டரை உள்ள ஒழிச்சு வச்சுட்டாங்க, வெளியே கொண்டு வராம. சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி யேசுவா தான் மெஷியான்னு ஏற்றுக்கொண்டவங்க என்ன செஞ்சாங்க, அதுகளை அறிக்கையிட்டு வெளியே தங்களோட அபிப்பிராயங்களை சொல்லியிருந்தாங்க. நீங்க வேணா கூகுள் பண்ணி பார்க்கலாம், நியூஸுகளை தேடி வாசிக்கலாம். இப்படியான காரியங்கள் இன்றைக்கும் உருவாகி கொண்டிருக்கு. ஆமென். சோ இது ஒழிக்கப்பட்ட காரியம். ஆனாலும் சத்தியம் எங்கேயும் என்ன ஆகாது, ஒளிஞ்சு மறைஞ்சிருக்காது. தேவனுக்கு பிரியமானவங்களுக்கு ஆண்டவர் காட்டுறவரா இருக்கார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இஸ்ரவேலுக்கு எதிராக நடக்க போற காரியங்கள் அங்கே நாங்க ஒவ்வொருத்தரோட ஜெபத்திலையும் இருக்கு. ஆமென். அங்கே அதை ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படும் போது என்ன செய்யறான், அந்த பாரம் அவனுக்கு வருது. என்னது? இஸ்ரவேல் எருசலேம் என்ற அந்த காணியாட்சிக்கு இருக்கிற உரிமை அவங்களுக்கு வர்றதுனால தான் இந்த பாரம் வருது. நாங்க இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணும், எருசலேமுக்காக ஜெபிக்கணும். ஆமென். எருசலேம் இன்று நேற்று உருவானதல்ல. நோவா காலத்திலிருந்து ஷேம் தெரிஞ்சு கொண்ட இடம் எருசலேமா இருந்தா. ஓகே, முந்தி அது சாலேம், பிறகு யாரே என்ற மலைப்பகுதியும் ரெண்டு ஒன்றா சேர்ந்த நேரம் யாருசலேம்னு வந்தது. இப்ப எருசலேம்னு நாங்க சொல்றோம், ஆனா யாரா சாலேம்ன்றதுதான் சரியான பெயர். அந்த இடம் நான் நினைக்கிற மாதிரிக்கு நோவா காலத்துக்கு முதல்ல இருந்து ஆண்டவர் ஒரு குறிச்சி வச்ச இடம் தான் தெரிஞ்சுக்கொள்ள. ஏன்னா மலை பகுதிகளுக்கு சுத்தி இருக்கிற அந்த எருசலேம் ஆண்டவர் என்ன சொல்றார், எருசலேமே உன்னை மறந்தால் என் வலது கரம் செயல் இழக்கும். இயேசு கிறிஸ்து செயலிழந்து போவாரா, எருசலேமை மறந்தார். ஆமென். அவ்விதமா அதுக்கு சீயோன் எவ்வளவு பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உண்மையா ஏற்றுக்கொள்வீங்களா இருந்தா, எனக்கு தெரியாது யார் எத்தனை பேர் உண்மையா ஏற்றுக்கொண்டவங்கன்னு. உங்களுக்கு எருசலேமை குறிச்ச பாரம் இருக்கும் எந்த நாளும். ஆமென். ஏன்னா அது எங்களோட இயேசு கிறிஸ்துவோட வித்துக்குட்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவோட வித்து எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா எங்களுக்கு அவரோட வேதனை, துன்பம், மன வருத்தம், எல்லா சந்தோஷம் எல்லாம் எங்களுக்கு இருக்கும். ஆமென். எருசலேமுக்கு ஒன்று நடக்குதுன்றா தேவன் என்ன செய்யறார், அதை பாக்குறவரா இருக்கார். ஆமென். அதனால ஜெபிச்சுக்கோங்க. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்
தன்னுடைய தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்ற தேவனா இருக்கார். ஆமென் ஆமென். அங்கே எருசலேம் சகரியால போட்டிருக்கு, புற ஜாதிகளால் மிதிக்கப்படும் எருசலேம் ஒரு டிராம்பிளிங் கப் வேர்ல்டுக்கு அப்படியா இருக்கு. இந்த உலகத்திலே இருக்க சின்ன நாடு அது. ஓகே, ஆனா அங்கே யுஎன்னுக்கும் இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கும் அதுதான் என்னவா இருக்கு, தலைவலியா இருக்கு. அப்ப சகரியால சொன்ன தீர்க்கதரிசனப்படி அது உலகத்துக்கே ஒரு இடுக்கமா இருக்கும் இஸ்ரவேல். அதே இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறப்படி இன்றைக்கு இஸ்ரவேல அழிப்போம். 83வது சங்கீதம் வாசிச்சீங்கன்னா தெரியும். இன்றைக்கு இல்ல இஸ்ரவேல அழிக்கணும்னு சொல்லி ஜனங்கள் எழுப்பி இருக்காங்க. ஓகே, சங்கீதம் 83 வாசிப்பீங்களா இருந்தா, சாம் 83 வாசிப்பீங்களா இருந்தா, தாவீது கிங் டேவிட் காலத்துல இருந்து முன்னில இருந்து இஸ்ரேல வைப் அவுட் பண்ணுவோம், இஸ்ரேல மெப்பிலே இராதபடி, இஸ்ரேல்னு ஒரு ஜனமே இராதபடி அழிப்போன்னு தான் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அது இன்றைய நேற்றைய திட்டம் அல்ல. இது பிசாசும் அவனுடைய ஜனங்களும் ஆதி முதலா என்ன செய்யறாங்க, ஆதி முதலா இதுக்கு தீவிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். 83வது சங்கீத வாசா தெரியும். இன்றைக்கு சொல்ற வார்த்தைகள் என்ன, இது இன்றைக்கு சொல்ற மாதிரி இருக்கே யோசிப்பீங்க. இது இன்றைக்கு அட்டாச் பண்ணிட்டாங்களோ? ஈரான் ஜனாதிபதியோட பேச்சுக்களையும் ஸ்பீச்சுகளையும் இன்றைக்கு அட்டாச் பண்ணீங்கன்னா மாதிரி இருக்கும். ஆனா அது எத்தனையோ ஆயிரங்கள் வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்டது. அங்கே காணப்படுது. 83வது சங்கீத வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஆமென். ஆனால் உங்களோட ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும், இந்த நாளும் விடிய எழும்பி சங்கீத புஸ்தகம் வாசிச்சு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல என்ன இருக்கணும், எருசலேமை நோக்கி ஒரு ஜெபம் இருக்கணும். ஆமென். எருசலேமை குறிச்சும் இஸ்ரவேலை குறிச்சும் ஒரு பாரம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் 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 சொன்னா அப்படியே ஆகட்டும். அப்ப நீங்களும் ஒத்துக்கொள்றீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நாங்க பார்ப்போம் யாத்ராகமம் 1வது அதிகாரம் 69ஆம் பக்கம் வேதாந்தத்துல. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன. ஓகே, எகிப்துக்கு போன இஸ்ரவேல் புள்ளைகள், அதாவது யாக்கோபுட புள்ளைகள் பெயர்கள். ஓகே, இதுல ஒரு பேர் குறைவு என்ன, அவன் ஏற்கனவே போயிட்டான். இது யாக்கோபோட குடிபெயர்ந்தவங்க. ஒருத்தர் என்ன செஞ்சான், ஏற்கனவே அங்க போய் செட்டில் ஆயிட்டான். ஓகே, அதனால இதுல 11 பேர்கள் இருக்கு. ஓகே, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசகார், செபுலோன், பெஞ்சமின், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. ஆமென். இந்த இஸ்ரவேலுக்கு யாக்கோபோடு குடிபெயர்ந்த ஆக்களுடைய பேர் என்ன, இந்த 11 பேருடைய பெயர்கள். ஆமென். இவர்கள் யாக்கோபோடு தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். ஆமென். எல்லாம் குடும்பத்தோட அங்க மைக்ரேட் பண்ணிருக்காங்க. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். ஆமென். 70 பேர் யாக்கோபுட சந்ததி, அதாவது யாக்கோபுட கற்ப பிறப்பாகிய 70 பேர் என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு குடிபெயர்ந்தாங்க. யோசேப்பு அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். ஆமென். யோசேப்பு அவனுடைய சகோதரங்க எல்லாருமே, அதாவது ஒரு ஜெனரேஷன் இறந்து போன பிறகு இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆமென். தேசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோசேன் தேசம் என்ன இருந்தது, அவர்களால் நிறைந்தது. எகிப்து தேசம் முழுக்க இல்ல, கோசேன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெரிட்டரி. அங்க எகிப்துக்கு கீழே இருந்தாலும் ஆனா அந்த இடத்துல அவங்க பழுகி பெருகினாங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஆமென். யோசேப்பால தான் இந்த நாடு காப்பாற்றப்பட்டது. எங்களோட தலைமுறைகள் எல்லாம் இன்னைக்கு சீவிக்குது யோசேப்பால. இல்லாட்டி பஞ்சம் வந்து நாங்க இந்த 7 வருஷம் கண்டினியூவா சாப்பாடு இல்லாட்டி என்ன நடந்திருக்கும். ஒரு தேசத்துக்குள்ள பஞ்சம் வந்த உடனே முதல்ல என்ன செய்வாங்க, பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க, பேட்ரியாட்டிசம் எல்லாம் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. எங்களோட நாடு எகிப்து எல்லாம் கதைப்பாங்க. ஓகே, கனடா சாப்பாடு இல்லாட்டியும் 1 இயருக்கு நிற்பாங்க. ஓகே, கனடா மதர் லேண்ட் சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்த வருஷம் பசி வைத்த கில்லுன்னு என்ன செய்யும், புள்ளெல்லாம் மெலிஞ்சு ஸ்கேட்டர் சாப்பாடு தேடி நாட்டை விட்டு வெளிக்கிட்டுருவாங்க. ஓகே, வெளிக்கிட்ட பிறகு படபலம் போயிடும். பெலன் இல்லாட்டி எங்கேயா சண்டை பிடிக்கிறது, நாடு செதறி போயிடும், நாட்டு ஜனங்கள் நாட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன, எல்லா இடத்துலயும் மாயான பூமி, அப்படி ஒரு தேசம் இராதபடி அங்கே காணாமல் போயிடும். ஆமென். அதுல பேரன் அப்படி இருந்தாலும் ஒரு கொஞ்ச தினத்தோட
அதுக்கு பிறகு நோசுப்பப்பா வராங்க. அப்படித்தான் எகிப்து தான் பிறந்து மிகுந்த வல்லமையோடு ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த காலத்துல வந்த பஞ்சத்தினால தான் அந்த பஞ்சத்தினால அழியாதபடி யோசேப்பினால தான் அந்த நாடு காப்பாற்றப்பட்டது. ஆமென். இதுக்கெல்லாம் ஹிஸ்டரிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் ஃபேக்ட் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பிசாசும் அவனோட கூட்டத்தார் என்ன செய்வாங்க, இதுகளுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எங்களுக்கு ஓகே அது கிடைக்கல இப்படி அடையாளம் இல்லைன்னு சொல்லி அங்கே எல்லாம் பொய்யாகத்தான் பார்ப்பாங்க. ஆனா அங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டோட ஊழியக்காரனோட ஆராய்ச்சி செஞ்சார். இதுகளை குறிச்சு அவரோட பேர் வந்து மைக்கேல் ரூட் தானே. அவர் போய் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் தேடி எல்லாம் அவர் ஒரு யூதர், அவரெல்லாம் தேடியெல்லாம் செஞ்சு முந்தைய அமெரிக்கன் மிலிட்ரியில இருந்தவர். பிறகு போய் ஆண்டவருக்கு ஊழியங்களை துவங்கி போய் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலையும் தேடி எடுத்தார். தேடி எடுக்கும் போது அங்கே வேதத்துல சொன்ன பிரகாரம் எல்லாமே அந்தந்த இடத்துல இன்னும் இருக்கிறத அவர் ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறார். ஆமே. அதுக்கு பிறகு இப்ப அடங்கி போய் சத்தம் விடாம கொஞ்சம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் ஆர்கியோலாஜிக்கலா எவிடன்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸ் இருக்கு. மெயின் ஆண்டவர் மோசேக்கு அவ்வளவு துல்லியமா விளங்கப்படுத்தி இருக்கார். ஓகே, என்னென்ன இடத்துல என்னென்ன எங்க இருக்கு. ஆமே. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லி உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. கவனமா ஆண்டோட ஆவியில நிறைஞ்சு தேடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். ஆமே. அப்படிதான் உங்களுக்கு தெரியுமா, சீனாய் மலையே ஒரு மித்தாக்கி போட்டாங்க. ஓகே, அப்படியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் மவுண்டன் எங்க அப்படி இப்படின்னு. ஆனா உண்மையான சீனாய் மலை எங்க இருந்துச்சு? சவுதி அரேபியாவில் இருந்துச்சு. ஓகே, அங்க கலாத்தியில சொல்லியிருக்க சீனா என்பது அரபு தேசத்தின் பெருமைன்னு சொல்லி அங்க அடிவா போட்டிருக்க. இவங்க போய் சீனாய் மலை எங்க தேடினாங்க? எகிப்துல தேடினாங்க. கிடைக்குமா? ஆர்கியோலஜிக்கலா எந்த எவிடன்ஸும் இல்லை. ஜஸ்ட் அது ஒரு பைபிள்ல இருக்க ஸ்டோரி மாதிரி கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் சும்மா விட்டாரா? சவுதி அரேபிக்காரங்களே போட்டு வேலி அடைச்சி மூடி வச்சுட்டார். ஓகே, யாரும் அதை இல்லாது, யாரும் அசைக்க இல்லாது. ஓகே, அப்ப அங்க சவுதியில இருக்கிற சவுதியில தான் சீனாய் மலை இருக்கு. ஓகே, மிதியான் நேரா செங்கல்ல கடந்து மிதியானுக்குள்ளால தான் வந்தாங்க. மிதியான் தான் இந்த சவுதி. ஓகே, வர்ற நேரம் அங்கே வேதத்தில் சொன்ன பிரகாரம் ஓகே சீனாய் மலை இன்னும் இருக்கு. எரிந்த கற்கள், தேவனுடைய அக்கினி இறங்கின நேரம் எரிந்த கற்கள் அப்படியே இருக்கு. அங்கே அவங்க கண்டுகுட்டி செஞ்சு ஆண்டரோட கோபத்தை மூட்டுனாங்க. அந்த பலிப்பீடம் அப்படியே இருக்கு. ஆமேன். ஸோ எல்லாம் அப்படியே இருக்கு. வேதத்தில் உள்ளபடி தேடி போறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. தங்கள் இஷ்டப்படி கண்ட இடத்துலையும் போய் தோண்டினா கண்டது. இஸ்ரேல் பெரிய தேசம். ஓகே, கண்ட இடத்துலையும் போய் தோண்டி போட்டு இல்லைன்னு சொன்னா அது அங்கே ஆர்கியோலாஜிக்கல் இல்லை. அது பர்பஸ்லியா என்ன செய்யறாங்க, இப்படி ஆக்கள மைண்டை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம், வஞ்சனை. அதனால கவனமா தேடுங்க, அங்க எல்லாமே கிடைக்கும். ஆமேன். ஏன்னா கீழே வர்ற போற 2 சிட்டியும் அப்படிதான் ஆக்கள் சொல்றாங்க. ஓகே, யோசேப்பை அறியாத புதிய ராஜனரோடு எகிப்திலே தோன்றினார். அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். எகிப்து தேசம்ன்றது காக்கப்பட்டது யோசேப்பினால. அவன் செஞ்ச அந்த பெரிய ஒரு உபகாரத்தை மறந்து அவனை பத்தி அறியாத ஓகே ஒரு புதிய ஜெனரேஷன் உருவாகி, அப்படித்தான் இன்னைக்கு வெளிப்புற புதிய ஜெனரேஷன்கள் பழச நினைச்சு பார்க்காது. ஓகே, தங்களுக்கு இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்யும், பழசெல்லாம் மறந்து புதிய புதிய உறவுகளை உருவாக்கி கொண்டு பறந்துருவாங்க. ஓகே, ஆனா அந்த காரியம் எப்படி இருக்கு, வேதத்தின்படி ஆண்டமா நன்றி கெட்டத்தனமா இருக்கு. அதனால ஆல்வேஸ் எங்களுக்கு நன்மை செஞ்சவங்களை நாங்க நினைச்சு பார்க்கணும். ஓகே, புதிய ராஜனரும் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமே. இப்ப அவன் பார்த்து சொல்றான், ஓகே இவங்க சரியான எங்களை விட பெருகிட்டாங்க, ஆனா எங்களை விட இன்னொன்னு என்னவா இருக்காங்க, பலவான்களா இருக்காங்க. ஆமேன். அதை பற்றி பார்த்துக்கோங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, நொந்து நூலாகி இருக்கையில் பலவான்களும் அங்கே பெருகி புத்திரரோடும் செல்வத்தோடும் இருக்கிறாங்க. ஆமேன், இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்படாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். ஒரு கன்ஸ்பிரசி பண்ண வேண்டும். உபாயம்னா என்ன,
அவங்களுக்கு தெரியாத ஒரு தந்திரம் பண்ணணும். ஓகே, தேசம் நம்ம விட்டு போயிடாதபடி. ஓகே, இப்ப என்ன நடக்குது? இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்கே எகிப்தின் வீழ்ச்சியை காணக்கூடியதா இருக்கு. ஆமென். தங்க நாட்டுக்குள்ள தங்களுக்கு நன்மை உண்டாகும்படி வாழ்ந்த ஜனங்களை என்ன செய்யறான்? அவங்க என்ன செஞ்சாங்க? ட்ரேட் பண்ணி பெரிய பணக்காரங்களாகி கொண்டு வர, இவனுக்கு வேணும் என்ன? அவலத்தையும் தங்க பக்கத்து வளைச்சு போட்டு ஃப்ரீ லேபரை உருவாக்கணும். ஓகே, சோ இன்னைக்கு இருந்த அவனோட பர்பஸ் அதுதான். ஓகே, அப்ப லேபர் அதாவது அடிமையாக்கி போட்டா இவங்கள, ஓகே, ஒன்று இவங்க நாட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்க பலத்தை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க? எங்களுக்கு எதிராக ஒரு ஓர் வந்தா அவங்களோட சேர்ந்து எங்களை யுத்தம் பண்ணி கோசேன்ன்ற ப்ரொவின்ஸை தங்களுக்கு சொந்தமாக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா எகிப்துல கோசேன் இருந்த இடத்த இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மேப்ல பார்த்தாலும் அந்த ஏரியா தான் பச்சை பசேன்னு இருக்கு. ஓகே, கோசேன்ன்ற ஏரியா தான் என்னவா இருக்கு? நல்லா பச்சை பசேன்னு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருந்தது. மிச்சத்தை இன்னைக்கு பாருங்க, மேப்ல எல்லாம் மஞ்சளா இருக்கும், அந்த இடம் மட்டும் பச்சையா இருக்கும். ஓகே, நீங்க மேப்பை எடுத்து பாருங்க. ஓகே, சோ அவ்விதமா அங்கே ஆசீர்வாதம் தரக்கூடிய அந்த ஏரியாவை தங்களை விட்டு போயிருந்து பயந்து என்ன செஞ்சாங்க? உண்மையிலேயே அந்த ஜனங்கள் ஒன்றும் நினைக்கல. ஆனா இது ஆண்டவரோட திட்டம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா தான் ஆண்டவர் யாருன்றது உலகத்துக்கு தெரியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தண்ட கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு திருப்பி கொண்டு சேரலாம். ஆமென். அங்கே இவ்விதமா அங்க அந்த ராஜா நினைக்கக்கூடியதா இருந்தது. ஆமென். அப்படி அவர்கள் சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கப்படும்படிக்கு அவர்கள் மீது விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆமென். பண்டகசாலை பண்ணா ட்ரெஷர் சிட்டிஸ். ஆமென். ராஜாவுக்காக என்ன செய்ய அவன் எல்லா பெரிய சொத்து பத்து அவன் எல்லா விதமான ட்ரெஷர்ஸையும் அங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 2 சிட்டி கட்டினாங்க. ஒன்று ராம்சீஸ்ன்றது அந்த காலத்துல இருந்த ராம்சீஸ் தி ஃபர்ஸ்ட், ராம்சீஸ் செகண்ட் காலத்துல தான் இது நடந்துன்னு சொல்றாங்க. ஆனா பித்தோம்னு சொல்றது, பித்துன்னு சொல்றது அங்கே பித்துன்னு சொல்றது வீடு, தோம்னு சொல்றது சூரியனை குறிக்குது. ஓகே, சூரியன் ஒன்று இப்படியும் சொல்லுவாங்க, சூரியன் ஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ ஆஃப் சன் இல்லாட்டி ஹவுஸ் ஆஃப் சன். ஓகே, இதுதான் இந்த பித்தோம்ன்ற பேருக்குள்ள அர்த்தம் எகிப்திய மொழியில. இன்னொன்று இது ஒரு குறிப்பிட்ட வகை ஒரு பாம்புக்கும், ஓகே, ஒரு நாக வர்க்கத்துக்கும் சொல்லுவாங்க. ஓகே, சோ இது அங்கே ஒரு சிட்டியை கட்டினாங்க அவன் அவங்களோட வழிபாட்டு ஸ்தலங்களோட மெயினாகவும். இன்னொரு சிட்டியை கட்டினாங்க அவங்க ட்ரெஷரி, அவங்களோட எல்லா விதமான காரியங்களையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பண்டக சாலையா. ஆமென். இதை யாரை வச்சு கட்டினது? இதை இஸ்ரவேலரை அடிமையாக்கி போட்டு கட்டினாங்க. என்ன? ஈஸி லேபர். அவங்க பலவான்களா இருந்தாங்க. ஓகே, சோ இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? அவங்களோட பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு டூ மச் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க, கட்டினார்கள். ஓகே, இன்றைக்கும் அப்படிதான். இன்றைக்கும் அப்படியான ஒரு அடிமத்தன வாக்கு தான் இருக்கு. என்ன எப்படி இருக்கு? கட்டாயம் வேலை செய்யணும். ஓகே, வேலை செஞ்சாதான் உங்களுக்கு எங்களுக்கு திங்க் பண்ணலாம். இந்த நாடுகளில் டைம் இல்லை. ஓகே, திங்க் பண்ண டைம் கொடுத்தா என்ன செஞ்சிடறாங்க? ஏதாவது உருவாக்கி யுத்தங்களை உருவாக்கிடுறாங்கன்னு பயந்து என்ன செய்யறாங்க? ரொம்ப பிஸியாக்கி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நாடுகள் அங்கே பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராம என்னவா இருக்கு? முதல் வர்க்க நாடுகளா இருக்கு. ஏன்னா நாங்க தான் கஷ்டப்பட்டு அங்கே அடிமைகளா வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆமென். சோ அந்த இது ஒரு மாற்று விதமான அடிமைத்தனம். இது ஆதியிலிருந்து வர்றது. எப்படி? வேலையை கூட்டி ஆக்கல கண்ட்ரோல் பண்றது. ஓகே, கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். ஆண்டோட பிள்ளைகளுக்கு எதிராக காரியம் செஞ்சு, ஓகே, அவங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்கலன்னு சொன்ன எதிரி இப்படித்தான் அடையிறான். என்ன அடையிறான்? எரிச்சல் ஆகி போயிடுறான். ஓகே, சோ அதுல ரியாக்ஷன்கள் என்னவா இருக்கும்? உடனே சண்டை சச்சரவுகள் தான் வர பார்க்கும். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் அவங்களோட இருக்கிறதுனால இவங்க போடுற எந்த உபாயமும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. இவங்க எல்லாத்தையும் வின் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஓகே, சோ அந்த காரியத்தை அப்படி பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே,
அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஆமென். இன்னொன்னு என்ன செய்யறாங்க, இன்னும் வேலையில பிரஷரை கூட்டுறாங்க கொடுமையா. ஓகே, அதாவது இரக்கம் இல்லாம, ஒரு ரெஸ்ட் இல்லாம, ஓகே, அவங்க எங்க போனாலும் தங்களோட வேதத்துக்கு முரண் இல்லாம அங்க வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு இப்ப என்ன நடக்குது, கொடுமை நடக்குது. என்ன, ஒரு இளைப்பாறுதல் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஓகே, கண்டினியூவா வேலை வாங்குறாங்க. ஓகே, வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஓகே, ஒரு சிட்டி கட்டணும்னா சாந்து செங்கலும் கட்டாயம் தேவை. அதை வெட்டுற வேலையிலிருந்து, ஓகே, அந்த நாட்டுக்கு சாப்பாடு வரணும்னா என்ன இருக்கணும், ஃபார்மிங், அந்த காரியத்திலிருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு அவங்கள ரொம்ப கொடுமையா நடத்தினாங்க. ஓகே, ரொம்ப கொடுமையான என்ன, எல்லா வேலைகளுக்கும் இவங்க தான் வேலைக்காரங்க. ஓகே, கொடுக்குற கூலியை விட எக்கச்சக்கமா வேலை வாங்குறதா தான் கொடுமை. ஓகே, வேலை செய்யறது பிழை இல்லை, கொடுமையா வேலை வாங்குறதுன்னு அர்த்தம் என்ன, கொடுக்குற சம்பளத்தை விட என்ன செய்யறது, 100 மடங்கு எக்ஸ்ட்ராவா வேலை வாங்குறது, அதுதான் பிழையான காரியம், தான் கொடுமை. ஓகே, நடத்தினார். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, ஓகே, நீங்கள் எபிரேய பிள்ளைகளுக்கு ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஆமே, பொம்பளை பிள்ளைனா விட்டுருங்க. ஓகே, ஏன்னா நாங்க அதை எப்படியும் அடிமைப்படுத்தி போடுவோம். ஆம்பளை பிள்ளைன்னா கொன்னுருங்கன்னு சொல்லி மருத்துவச்சுன்னா அந்த காலத்துல இருந்து பிரசவம் பார்க்குற டாக்டர்மா. ஓகே, அவங்கள பார்த்து என்ன சொல்ற, ஆம்பளை பிள்ளையில கொண்டு போடுங்க, பொம்பளை பிள்ளையில விட்டு வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்வோன், அங்கே எகிப்தின் ராஜா அவங்களோட சொல்றான். ஆனா அவங்க எபிரேய மனுஷன், அதுவும் எபிரேய டாக்டர்ஸ். ஓகே, செய்வாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். ஆமென். என்னத்துக்கு பயந்ததினால்? தேவனுக்கு பயம். அப்பயும் என்ன, எபிரேயர் அங்கே ஆண்டவரை மறந்து சேவிக்கல, அவங்களுக்குள்ள தேவ பயம் இருந்தது. ஓகே, அங்கே தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆமேன். ராஜாட கட்டளையோட யாரு முக்கியம்? அவங்களுக்கு ஆண்டவர் முக்கியம். ஆமேன். இந்த காலத்துல ராஜா கட்டளைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அரசாங்கம் சொல்லுது. அதனால நாங்க அரசாங்கம் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஒரு புள்ளைய இந்த காலத்துல கொல்றதுக்கு ஆண்டவர் இல்ல அதிகாரம் கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட். ஓகே, சுப்ரீம் கோர்ட் சொல்றதுனால தான் இன்னைக்கு அபோர்ஷன் செய்யறாங்க, அந்த கொலை இந்த கொலை எல்லாம் செய்யறாங்க. ஓகே, அந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்னதையா கேட்டாங்க? அந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கிங் தான், சொன்னதே கேட்டாங்க. எங்க சான்ஸ் எங்க கிடைக்குதோ அதை வச்சு பாவம் செய்ய பாக்குறாங்க. ஆனா இந்த டாக்டர்ஸோ என்ன செய்யறாங்க, தேவனுக்கு பயந்ததுனால பாவம் செய்ய அதிகாரம் சான்ஸும் கிடைச்சும் அவங்க என்ன செய்யறாங்க, அதை செய்ய இல்லை. ஆமென். காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அவங்கள அப்படி காப்பாற்றினால அவங்களுக்கு பிரச்சனை வர இல்லைன்னு இல்லை. ஆமென். சோ அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சு அவங்க அதை செய்யாம அதை எதிர்க்கிறாங்க. அதனால அவன் சும்மா விட்டு விடல, அதுக்காக அவங்களுக்கு பிரச்சனை வருது, அவங்க அதையும் ஃபேஸ் பண்றாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பயந்து வாழணுன்ற மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அதை பயம் இல்லாம ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்களோட ஆண்டவர் இருப்பாருன்னு. அவங்க பயப்படல, ராஜா இப்படி கூப்பிட்டு என்ன கேட்க போறான்னு சொல்லி. ஓகே, இந்த காலத்துல பொஸ் கூப்பிட்டு கேட்டுருவானாலே காணும். ஓகே, அங்கே தங்களுடைய ஆண்டவர் வயதத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவனுக்கு விருப்பமான காரியம் செய்ய ரெடியா இருப்பாங்க. ஓகே, ஆனா இங்க ராஜா அந்த காலத்துல இங்க இப்போட லோ அதிகம். என்ன, ராஜாவுக்கு அவன் நினைச்சா கொள்ளலாம், நினைச்சா விடலாம். ஓகே, அப்படி இருந்தும் அவங்க பயப்படாம ராஜாவோட காரியங்களை ஃபேஸ் பண்றவங்களா இருக்காங்க. அதற்கு மருவத்துச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போலல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ஆமே, ஆண்டு அவரே சொல்றாங்க, உங்களோட
எகிப்தின் ராஜாட மக்களே அவங்க எதிர்த்து காய்க்கிறாங்க. எப்படி? உங்களோட ஆக்கள் மாதிரி இல்லை, அவங்க சரியான ஸ்ட்ராங்கான ஆக்கள். நாங்கள் போகும்போதில்ல எங்கள் பிள்ளை எல்லாம் பிறந்துக்குது, அதனால் நாங்கள் ஒன்றும் செய்யலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சாவுக்கு பயப்பட்டு கதைக்க இல்லை. ஓகே, அவங்க ராஜாமார் முன்னுக்கு போய் இப்படி கதைக்கிறது சின்ன விஷயம் அல்ல. ஓகே, உங்களுக்கு இது சின்ன விஷயம் மாதிரி போட்டிருந்ததுக்கு ஒரு ராஜா முன்னுக்கு இவ்விதமாக அவங்க பதில் கொடுப்பாங்களோ உடனே சாவை சந்திக்க தான் நேரிடும். ஆனால் அவங்க அதுக்கு பயப்பட இல்லை. ஓகே, ராஜா சட்டம் கிட்ட எல்லாம் பயப்படாமல் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு மட்டும் பயந்து சீவிக்கிறாங்க. ஓகே, இது நிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார். ஆமென். அவர் நன்மை செய்தார், அவரோட உயிரை காப்பாற்றினார் ஆண்டவர். ஆமென். நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். சும்மா இல்ல, பார்வோன்ட்ட காப்பாற்றினது மட்டும் இல்ல, தேவன் என்ன செய்யறார்? அவங்களோட குடும்பத்தை எல்லாம் தலைக்கிற செய்யறார். தேவனுக்கு பயந்து தேவன் முக்கியம் நின்று நீங்க யாரை எதிர்த்தாலும் உங்களுக்கு ஒரு தீங்கும் வரப்போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வரப்போறது நன்மை. எப்படி? தேவன் உங்களோட இருக்கிறார். அதனால நீங்க இதுகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளையெல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஆமென். சோ இங்க பொம்பளை பிள்ளைகள் வைக்கிறதுனால பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போய் எப்படி சொன்ன? பொதுவா இது எகிப்தியர் பொம்பளை பிள்ளைல திருமணம் செய்து கொள்றதையோ அவங்களோட விமன் எந்த காரியத்துக்கும் எடுக்கிறது இல்லை. என்ன, இவங்க மந்த மேய்க்கிற கூட்டம், அவங்க விவசாயிகள். ஸோ இவங்களோட கலக்கிறதுக்கு இல்லை. பொம்பளை பிள்ளையோட மெயின் பர்பஸ் அடிமையா. ஓகே, மேடா எடுக்கிறதுக்கு, அடிமையத்தனத்துக்கு, அடிமையா வச்சுக்கொள்றதுக்கு, வேலைக்காரியா வச்சுக்கொள்றதுக்கு. ஆமாம். ஆனா ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பிறந்த உடனே கொண்டு போய் நைல் நதியில போட்டுருங்க, ஆத்துல போட்டுருங்கன்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கலாம். ஆமாம். ஸோ இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட நைல் நதியோட பிரதேசங்கள்ல, ஓகே, கோசேனுக்கு அருகாமையில் இருக்க சில இடங்கள்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போய் போட சொல்லுங்க. சில இடங்கள்ல நிறைய சிறு பிள்ளைகளோட மண்டியோடுகள், எலும்பு கூடுகள் இருக்கிறத காணலாம். ஏன்னா எலும்புகள் அழிகிறது இல்லை. அதுவும் ஆர்கியோலஜிக்கலா அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில ஹைரோகிராஃபிக்ஸ் இதுகள்லாம் மார்க் பண்ணப்பட்டு கிடக்கு. ஓகே, அப்ப இது அங்கே சரித்திரபூர்வமா நடந்த ஒரு சம்பவம். லேவின் 2வது அதிகாரம். லேவின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஓகே, லேவியோட அங்கே கலந்து அங்கே இது பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க. அவங்க தங்களை இது நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கு. ஓகே, தங்களோட ஜாதிக்குள்ள தான் கட்டணும், ஜாதிக்குள்ளண்டா கோத்திரத்துக்குள்ள தான் கட்டணும், வெளி கோத்திரங்களோட கலக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. அது அவங்க நியாயப்பிரமாண வரம் அங்கே கற்களில் செதுக்கப்பட்டு கொடுக்கும் முதல்ல, மோசையோட முதல்ல அவங்க அதை கடைப்பிடிக்கிறது நீங்க காணலாம். ஒரு விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். ஆமென். இந்த அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு அதை கொண்டு போய் நதியில போட இயலாது, எந்த அம்மாமாரும் செய்ய இயலாது. சில அம்மாமார் உயிருக்கு பயந்து செஞ்சாங்க. ஓகே, இது சுத்தி பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம் இது. ஓகே, எப்ப எல்லாம் நடந்துச்சு? இப்ப நடந்தது எகிப்தில வச்சு நடந்துச்சு, இஸ்ரவேல்ல வச்சு நடந்தது, எருசலேம்ல ஒருக்கா நடந்தது, கிட்டடி 1940 ஹிட்லர் காலத்திலையும் நடந்தது. என்ன செஞ்சாங்க? புள்ளைகள் வேலை செய்ய முடியாதவங்க, புள்ளைகள் பொம்பளைகள் எல்லாம் எங்க போட்டாங்க? கிட்டடி ஒரு 40 வருஷம், 40-60 வருஷமாக்குமே, 60-60 இயர்ஸ்க்கு நடந்தது. ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் யூதர்ல பிள்ளைகள்ண்டா உடனே அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஒன்று கேஸ் சேம்பர், இல்லாட்டி ஆவன். இப்படி கிட்டடி கூட இந்த அநியாயம் நடந்தது. இப்படி சின்ன பிள்ளைகள்லாம் கொண்டாங்க. ஓகே, பிள்ளைகள்ண்டா ஹிட்லரோட ஆர்டர் என்ன? அது யூத பிள்ளைகள ஸ்பெஷலாக நேராக அனுப்பிடும் அவனுக்கு. ஓகே, இல்லாட்டி கேஸ் சேம்பருக்கு. ஓகே, சின்ன பிள்ளைகள் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் கொலை சொன்னாங்க. பிசாஸ் அடிக்கடி இஸ்ரவேலரை அழிக்கிறதுக்கு போடுற உபாயம் தான் இது. ஓகே, ஸோ ஒரு ஜெனரேஷன் அப்படியே டிலீட் ஆகிடும். எப்படி? சின்ன பிள்ளைகளை கொள்றதுனால ஒரு ஜெனரேஷன் அப்படியே எலிமினேட் ஆகி போயிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா அமெரிக்காவில், அதாவது இப்போ சொல்றது என்னண்டு பேபி பூமர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எக்ஸ் ஜெனரேஷன், ஜெனெக்ஸ். ஓகே, ஜெனெக்ஸ். ஓகே,
இந்த பேபி பூமர்ஸ் பாட பென்ஷனுக்கு பே பண்ற அளவுக்கு ஜெனரேஷன் இல்லையே. கடைசி 25 to 30 வருஷத்துக்குள்ளால ஓகே 40 மில்லியன் பிள்ளைகளை கொண்டுட்டாங்க அபார்ஷன் மூலமா. ஓகே, இந்த 40 மில்லியன் பிள்ளைகளும் இருந்திருந்தா இந்த பென்ஷன் பிரச்சனை இன்னைக்கு வராது. அதாவது இந்த பேபி பூமர்ஸ் ஜெனரேஷனை பார்த்துக்கொள்றது, போன ஜெனரேஷனை பார்த்துக்கொள்றது இந்த ஜெனரேஷன். ஓகே, போன ஜெனரேஷனை பார்த்துக்கொள்ள இந்த ஜெனரேஷன் இல்லாட்டி என்ன நடக்கும், அந்த ஜெனரேஷனும் ஒரு குறிப்பிட்ட வயது போது அங்கே ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் ஆயிரும். டேக் கேர் பண்ண ஆக்கள் இல்லை. ஓகே, அப்படி ஜெனரேஷனையே இல்லாமக்கிறதுக்கு தான் அங்கே யூதருக்கு ஒவ்வொரு முறையும் பிளான் நடக்கிறது. எப்படி வத்திக்கான் என்ன செஞ்சது, சிலுவை யுத்தம் சொன்னாங்க. சிலுவை யுத்தம் இல்லை, வத்திக்கான் பர்சனல் யுத்தம். எருசலேமை பிடிச்சி அவ்வளோ யூதரையும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ரோம்ல குப்பால விட்டாங்க. ஆண்டவர் சும்மா விட இல்லை, அவங்கள அந்த குப்பையை வித்து என்ன செஞ்சாங்க, பெரிய பணக்காரங்களாங்க. திரு ஓகே, அது கண்ட்ரோல் பண்ண முடியல. திருப்பியும் என்ன செஞ்சாங்க, மிடிவல் டைம்னு அவங்களோட ஜெனரேஷன்ல அழிச்சு திருப்பி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் உருவாக்கி கூடுதலா ஜூயிஷ் எலிமினேஷன் தான் நடந்திருக்கு. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இது அந்த காலம் எகிப்திலிருந்து இன்றைக்கு வரையும் பிசாசு யூஸ் பண்ற ஒரு மெத்தட். என்னது, பிள்ளைகளை கொல்றது, ஜெனரேஷன் அழிக்கிறது. ஓகே, ஸோ ஏன் பிசாசுக்கு வேணும் இந்த ஹிஸ்டரி, இந்த இப்படி ஒரு கூட்டத்தை அழிச்சு போட்டா இந்த வேதத்தின் சான்றுகளை ஒழிச்சிடலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, எங்கட ஜெனரேஷன் கையில பைபிளை தூக்கிட்டு இருந்ததுக்கு ஓகே என்ன சொன்னாலும் நம்புற ஜனம். ஓகே, ஸ்கூல்ல படிப்பிக்கிறது எல்லாம் 100க்கு 100 உண்மை நம்புற ஜனம். அப்ப என்ன நடக்கும், இந்த பைபிள் அது இதெல்லாம் ஒரு காலத்துல கட்டுக்கதை மாதிரி ஆக்கிறோம், மித்ஸ் ஆக்கி போடுவாங்க ஹிஸ்டரியை. மித்த என்ன செய்வாங்க, ஹிஸ்டரி ஆக்கி போடுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ உண்மையான சரித்திரத்தை அழிச்சு போட்டு கட்டுக்கதைகளை சார்ந்து போகும் காலம் வரும்னு அங்கே அப்போஸ்தலர் எச்சரிச்சிருக்கிறது இன்னைக்கு நடக்கிறது. காரணமே இந்த இஸ்ரவேல்ன்ற ஜனத்தையும் தேசங்களையும் அழிச்சு போட்டாங்கண்டா வேதத்தை ப்ரூஃப் பண்ற ஒரு இனம் இல்லாம போயிடும். இதுதான் இந்த ஆண்டோட தீர்க்க தரிசனங்கள் உண்மைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இல்லாமக்கிறது தான் பிசாசு வேலை. ஸோ இதுக்கு தான் அண்டையிலிருந்து இந்த வேலை நடக்குது. ஸோ இப்படித்தான் வேதத்துல ஆதி முதல்ல நடந்து கொண்டு வருது. வேதத்துல அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அழகுள்ள ஒளித்து வைத்தாள், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் அவளால் முடியல. ஏன்னா புள்ள வளர வளர என்ன செய்யும், கூட சத்தம் அழகும். பிறந்த துவக்கத்துல புள்ள என்ன செய்யும், கூட ஆளை தூங்கி கொண்டிருக்கும், எந்த நேரம் நித்திரையா இருக்கும். ஓகே, ஆனா ஒரு குறிப்பிட்ட வயது வந்த என்ன செய்யும், தூக்காட்டி அடம் பிடிக்கும், பாலுக்கு அடம் பிடிக்கும், எல்லாம் கத்தும். அங்க பக்கத்து வீட்டுக்கு தெரிய வந்துடும், பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி அங்க வெளியே தெரிஞ்சதுன்னா குடும்பத்துக்கே பிரச்சனை வந்துடும் சொல்லி ஒழிக்க கூடாமல் ஓகே ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதை அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். நதியில விடல. ஓகே, நாணல் புல்ல காய வச்சு, அங்க ஊர்ல நாணல் புல்ல காய வச்சு பாய் பின்னுவாங்க. அதே மாதிரி நாணல் புல்ல நல்லா பின்னி அதுக்கு கீழும் பிசினும் பூசி, கீழ்ன்றது ஒரு விதமான க்ளூ. ஓகே, க்ளூ. அந்த க்ளூல பிசினை பூசி, அந்த காலத்துல ஆர்டிபிஷியல் பிசின் இருக்கு, க்ளூ இருக்குல்ல, அதுதான் பிசினா யூஸ். சுத்தி வர பூசினா நாணல் தண்ணிக்குள்ள மேறாது. அதே நேரம் என்ன செய்யறா, புள்ளைய தண்ணிக்குள்ள விட்டதா இல்ல, நதியோரமா இருந்த அந்த நதியோரத்துல புல் வளர்ந்துருக்கு தெரியுமா, பெருசா வளர்ந்துருக்கும், அந்த நாணல்ல ஒளிச்சு வச்சா. ஓகே, நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தது. தமக்கை யாரு, தமக்கை பேர் என்ன, மிரியாம். ஓகே, அப்ப சின்னத தம்பியில அவ பாசமா இருந்திருக்கா. ஓடி போய் தம்பிக்கு என்ன நடக்குது நான் ஓடி என்ன செஞ்சிருக்கா, பார்த்திருக்கா. அவ்வளவு அன்பான சகோதரங்க பாருங்க. ஓகே, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்திலே உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். ஆமென். ஆண்டவர் எல்லாம் சிச்சுவேஷனை கணக்கா அமைக்கிறார். ஓகே,
அவ தாதி அனுப்பி இந்த நாணல் பெட்டியை கொண்டு வாங்க, புள்ள அழுது இருக்கும், அந்த சத்தம் கேட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கே அனுப்புறா. அதை திறந்த போது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஆமீன். அந்த புள்ள மேல அவளுக்கு இறக்கம் வந்துட்டு, ஏன்னா முதலே சொல்லிட்டாங்க அது அவ்வளவு அழகான புள்ள. ஓகே, அப்ப அந்த பிள்ளைய பார்த்தோன்னா அவளுக்கு இறக்கம் வந்து என்ன சொல்றா, இது எபிரே, அவளுக்கு தெரியுது இது எபிரேய புள்ள தான் சொல்லி. ஆனாலும் தேவன் என்ன செய்யறார், அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ற தேவன் அந்த மோசே அந்த அந்த பிள்ளைக்காக வந்து இன்னும் பேர் வைக்கல அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு அந்த ராஜஸ்திரி இந்த கண்ணில் அங்கே தயவு கிடைக்க பண்றார். ஆமீன். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, அப்ப இவ பாருங்க, இவவும் உயிரை கையில பிடிச்சிட்டு அகப்பட்டா என்ன நடக்கும், அவ துணிஞ்சு என்ன செய்யறா, தம்பிக்காக ராஜகுமார்த்திட்டு லேஸ்ல போய் கதை கேளுமா, எவ்வளவு காட் எவ்வளவு தாதிமார் நிற்பாங்க. இவ என்ன செய்யறா, துணிஞ்சு போய் அங்க தம்பிக்காக அவ பரிந்து பேசுறா. என்ன, அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தி நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். ஆமீன். சோ இவ சொல்றா, ஓகே, அவ ராஜஸ்திரி வந்து அவ சாரோண்ட குமாரத்தி, அவ யங் புள்ள. ஓகே, அவக்கு எல்லாத்தையும் உமக்கு நான் ஒத்தாசிக்கு பால் கொடுக்கறதுக்கு நான் ஒரு தாயை கூட்டி கொண்டு வரேன். அந்த நேரம் தான் கணத்தாய் இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் பிள்ளைல இழந்த தாய்மார் தானே அப்படின்னு சொல்லி இவ கதை சொல்லி மெதுவா தனக்கு இந்த புள்ளின்ற தாயை மெதுவா கூட்டி கொண்டு போய் அங்கே விடுறா. ஓகே, அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தார். ஆமீன். இந்த பெண்ணா இப்ப இதுல நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஒருத்தர் அறிமுகம் இல்லாத மாதிரி, ஓகே, எல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி. ஆனா தமக்கு தெரியும் நான் இது என்ன தம்பின்னு, ஆனா அம்மாவுக்கும் தெரியுது தன்னை புள்ளத்தான்னு சொல்லி. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆள் தெரியாத மாதிரி பிள்ளைய காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு இக்கட்டு, இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும். என்ன அழைத்து கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஆமேன். எனக்கு கொண்டு பார்க்கணும் இந்த இடத்துல. ஓகே, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைய கொடுக்கிற போது அப்படித்தான் கொடுக்குற. ஆனா ஆண்டவரை தெரியாத ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அதை பிசாசுக்காக வளர்க்குறாங்க. ஆண்டவர் தெரிஞ்ச ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த நோக்கத்தை அறிஞ்சு கொள்றாங்க. இந்த பார்வோன் குமாரத்தி சொல்றது தான் ஆண்டவர் சொல்றார். எங்கட ராஜா யாரு, எங்க ராஜாதி ராஜா யாரு, ஏசு கிறிஸ்துவா இருக்கிறார் இல்லையா. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிறக்கிற பிள்ளைகள ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரா இருக்கு, அவங்கள பார்த்து இந்த பிள்ளையை கொண்டு போய் எனக்காக வளர்த்து கொண்டு வா. ஆமேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்க கையில எங்கட ராஜா ஒரு பொறுப்பு கொடுத்திருக்க, ராஜாதி ராஜா. என்னது, எங்கட பிள்ளைகளை அவருக்குண்டு வளர்க்கணும்னு சொல்லி. ஆமேன். அதுக்கு அவர் சம்பளம் கொடுக்கிறார். என்னது, எங்கட லைஃப ஆசீர்வதிச்சு எங்கட பிள்ளைகளை கடைசி வரையும் அவருக்குன்னு ஊழியக்காரங்களா எழுப்பி விடுறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கிறார், பிறனையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்காரு. ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன் சொல்ல பஞ்சு போடக்கூடாது. ஆமேன் சொல்ல உற்சாகமா இருக்கணும். தூக்கம் வந்தாலும் அப்ப டக்குன்னு போயிடும், கொட்டாவியெல்லாம் போயிடும். ஆமேன் வரக்கூடாது, கொட்டாவியை தள்ளி கொண்டு போயிடும். ஆமேன். ஓகே, பெரிய வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவனுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். ஆமென். சோ இந்த பிள்ளைய என்ன செஞ்சா, வளர்த்து கொண்டு போய் அந்த அம்மா தண்டன்னு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோன்னு என்ன செய்யல, சொந்தம் கூட ஆடல. ஓகே, எப்படி நான் கொடுப்பேன், ஃபீலிங்ஸ் வந்து அடைக்கல, ராஜ கட்டளை. ஓகே, அவ என்ன செஞ்சா, இந்த பிள்ளைக்கு உண்மையில உயிர் பிச்சை கொடுத்தது யாரு, பார்வோன் குமாரத்தி. ஆமென். சோ தன்னை கடமையை செஞ்சு திருப்பி கொண்டு போய் என்ன செஞ்சா, பிள்ளைய அங்க பார்வோண்ட குமாரத்திட்ட கொடுத்துட்டா. சொந்த தாய் என்ன செய்யறா, தண்ட பிள்ளைய கொண்டு போய் கொடுத்துட்டா. அதுதான் அவளுடைய சேஃப் பிளேஸ். அவ தான் அவளை காப்பாத்தினது. என்னால முடியாத காரியத்தை அவ செஞ்சிருக்கா. இனி இந்த புள்ள அவட. ஆமேன். ஆமேன். சோ அந்த பர்பஸ் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, தேவன் எங்களோட பிள்ளைகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கார், அவங்கள வளர்த்திருக்கார். அவங்கள நாங்க என்ன வளர்க்கணும், எங்களோட பொறுப்பு முடிஞ்சோன்னு ஊழியத்துக்கு கொண்டு போய் விட்டுறணும்.
ஓகே, அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, எங்களால முடியாத இடத்துல யாரு பிள்ளைகளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறது? ஆண்டவர் தான். ஒவ்வொரு பிள்ளையும் உயிரோட, எத்தனை பிள்ளை செத்து பிறகு தெரியுமா? உங்களோட பிள்ளைகள் ஒன்னும் உயிரோட பிறக்குது, அது யாரோட கிருபை? ஆண்டவரோட கிருபை. ஆமென். எத்தனை புள்ள பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அபோர்ஷன் பண்ணப்படுது. யோசிச்சு பாருங்க, சொந்த தாய்மாரே கொள்றாங்க. அப்படி இருந்தும் எங்க கண்கள்ல இறக்கத்தை கொடுத்து எங்களுக்கு எங்களோட மனசுல உண்மையான அன்பு கொடுத்து ஆண்டு செய்ய தண்ட திட்டங்களை நிறைவேற்றிருக்காரு. ஏன் சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு பிள்ளைய கொல்லக்கூடாதுன்றது. தாயின் கருவின் முன்னே நான் உன்னை என்ன செஞ்சேன்? இந்த வசனம் சொல்லுங்களேன். உன் தாயின் கருவின் முன்னே உன்னைனா என்ன செஞ்சாரா? பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். தெரிந்து கொண்டேன். ஆமென். சோ ஒவ்வொரு பிள்ளையை அபோர்ஷன் பண்ணி கொள்ற நேரமும், ஓகே, அந்த பிள்ளைக்கு அழிவை ஏற்படுத்துற நேரமோ நீங்க யாரோட திட்டத்துக்கு எதிராக வேலை செய்றீங்க? ஆண்டவரோட திட்டத்துக்கு எதிராக செய்றீங்க. ஆமென். ஆண்டவரோட திட்டங்களை உடைக்கிறீங்க. ஆமென். ஆமென். சோ அதுல ரொம்ப கவனமா இருங்க. ஆமென். ஆண்டவருக்கு எங்களோட பிள்ளைகளை வளர்த்து ஒப்பு கொடுப்போம். ஓகே, அவர் பேர் சொல்லி என்ன செய்வார்? அவங்கள அந்த காரியங்களுக்கு பயன்படுத்துவார். ஆமென். அந்த காரியங்களை மறந்துனால தான் பிள்ளைகள் இன்னைக்கு சீரழியுதுங்க. பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னு தங்க எல்லாம் லைஃபை அழிச்சு கொண்டு இன்றைக்கு பெரிய அட்டூழியங்கள் நடக்குது. ஆமென். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதராகி எபிரியேல் ஒருவனை கண்டு ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலில் புதைத்து போட்டான். சோ பார்வோன் போனாலும், பார்வோன் குமாரத்தை தனக்கு பேர் வச்சாலும், ஓகே, இவனுக்கு என்ன சென்ஸ் இருக்கு? நான் இன்னாருக்கு சொந்தமானவன். ஆமென். சோ இவனுக்கு அங்கே யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு சென்ஸ் இருக்குண்டா. அவனுக்கு அங்க பார்வோன் வீட்டுல அவனுக்கு என்ன கிடைச்சில்ல? ராஜகுமாரத்தின் மகன்ன்ற அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கப்பட இல்லை. அவனுக்கு ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. ஆல்வேஸ் அவன் என்ன நினைச்சிருக்கான்? இது எனக்குரிய இடம் இல்லை. ஓகே, இது எனக்குரிய இடம் இல்லை. ஓகே, இன்னொரு காரியத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா எபிரேயனே அவனை எதிர்த்து கதைக்கிறான். ஓகே, நீங்க இந்த படங்கள்ல மூவிகள்ல ஆக்கள்ல வர்ணனைகள்ல வர மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஓகே, ஒரு பிரின்சஸ், ஒரு ராஜகுமார்த்தின் மகன் அந்தஸ்துல வளர்ற ஒருத்தனை எதிர்த்து, ஓகே, ஒரு அடிமை எபிரேயர் அடிமை அங்க எதிர்த்து கதைப்பானா? ஆனா மோசேக்கு என்ன நடந்தது? அந்த அந்தஸ்து சரியா கிடைக்க இல்லை. ஓகே, இங்க பாப்பீங்கன்னா ஒரு எபிரேயன் என்ன செய்யறான்? மோசையை எதிர்த்து கதைக்கிறவனா இருக்கான். அந்த அளவுக்கு அவன் ஒரு அந்த தனக்குரிய அந்தஸ்து அவ பார்வன் வளர்த்தது உண்மை. ஓகே, அவ எல்லாம் செஞ்சது உண்மை. சம்பளம் கொடுத்து ஒரு நனியை வச்சு வளர்த்தாலும் அவன் ராஜகுமாரன் போல அங்க காணப்படவில்லை என்றது நீங்க பார்க்கலாம். ஓகே, ஒருத்தன் ராஜகுமாரன் மாதிரி இருந்திருந்தா ஒரு எபிரேயன் எதிர்த்து கதைப்பானா? ஓகே, நீங்க எப்போது எதற்காக ஏன் என்ற கேள்வியை போட்டு போட்டு வாசிங்க. சிச்சுவேஷனை ஆல்வேஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அங்கே மோசே அரண்மனையில் வளர்ந்தாலும் அவனுக்கு அந்த அந்தஸ்து அங்கே கிடைக்கப்படவில்லை. ஆமென். சோ இப்படியா அவன் காணப்படுறான் என்று பெயரிட்டார். அவன் அன்பு தான். ஆனா ஆல்வேஸ் எகிப்தியருக்கும் எபிரேயருக்கு இடையில ஒரு விரிசல் இருந்தது. என்னது? முதல்ல அவங்கள அழிக்கணும்ன்ற நோக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது அவங்களோட பிள்ளையெல்லாம் அழிக்கணும்னு எடுக்கிறவங்க அந்த எபிரே ஒரு பிள்ளைய அவங்க உடனே ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஓகே, அங்க ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு காணப்பட்டபடியா தான் அங்கே மோசையை திருப்பி தண்டை இனத்துக்கு அங்க போகணும்னு நினைக்கிற மனுஷனா காணப்படுறான். அவன் அறிஞ்சு கொண்டான். ஓகே, சோ உண்மையா அன்பா வளர்க்குள்ள என்ன செய்வாங்க? ஓகே, அவனுக்கு அந்த வேற்றுமை தெரியாது. தண்டை இனத்துக்கு போகணுன்ற எண்ணம் வராது. யோசிச்சு பாருங்க, அடிமையில வாழ்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு அரண்மனை அந்தஸ்து கிடைச்சா எப்படி இருக்கும்? சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு சுமந்து கஷ்டப்படுறவனுக்கு அரண்மனை வாழ்க்கை கிடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் உங்களுக்கு கிடைச்சா? அப்படி நீங்க எங்களெல்லாம் மறந்துட்டு என்ன செய்வீங்க? ஐ டோன்ட் நோ யூ கைஸ். எங்க அங்க அடிமையா இருக்க எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. எனக்கே ஒரு மாதிரி தான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேற கதைக்கணுமான்னு காய் வெட்டி விட பார்ப்பீங்க. அப்படியான அடிமைத்தனத்துல வாழ்ற ஒரு மனுஷன்
ஒரு கூட்டத்தார் இடத்துல இந்த மோசே திருப்பி வரணும்னு நினைக்கிறான்டா, அவனுக்குள்ள என்ன இருக்கு? அவனுக்கு ஒரு அந்த இழந்த வேதனை இருக்கு. ஓகே, ஸோ அதை நீங்க கவனிச்சு பாருங்க அங்கே மோசையின் நிலைமைய. ஐ மீன் அந்த ஆத்திரத்துல வந்துதான் என்ன செய்யறான், எகிப்திய நீ எந்த இனத்தையா இப்படி மோசம் பண்ற அப்படின்னு கோபத்துல என்ன செய்யறான், ஒரு எகிப்தியனை கொலை செய்யறான். தன்னை வளர்த்த ஒரு இனத்தையே அவன் எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆகுறான்னா அங்கே அந்த ஏற்றத்தாழ்வு அவனுக்கு இருக்கு. ஓகே, புதைத்து போட்டான். அவன் மறுநாளில் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். ஆமென். சோ இவன் என்ன செய்யறான், ஓகே நான் ஒரு பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், 2 எபிரேயர் அடிச்சு சண்டை பிடிக்கிற நேரம், ஏன்பா இப்படி அடிபடுறீங்க, உங்களுக்கே இந்த நிலைமை, நீங்க உங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தா அப்படின்னு அவன் நியாயம் கதைக்க போகும்போது அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? ஆமென். இதை நீங்க அறிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ராஜகுமாரத்தின் மகண்ட அந்தஸ்துல வாழ்ந்தவனுக்கு இப்படி யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அங்கே மோசைக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கல. மோசே அந்த வாழ்க்கை வாழ இல்லை. ஓகே, ஒரு பிரின்சஸ்ட மகன் என்ற அந்தஸ்துல வாழ்றவன், ஓகே, என் நாட்டுல எந்த கோணருக்கு போனாலும் அவன் நியாயம் விசாரிக்கலாம், அவனை கேட்கலாது. ஓகே, அப்படித்தான் அந்த நாட்டு சிஸ்டம் இருக்கும். ஓகே, சோ இங்க கேட்கிறாங்க, ஒன்ன அதிகாரியா நீயே எடுத்து வளர்த்த புள்ள, நீயே அங்கே ஒண்ணுமில்ல, நீ எப்படி எங்களை ஜட்ஜ் பண்ற மாதிரி கேட்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க மோசைக்கு இருக்கிற மரியாதை. ஓகே, ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். ஆமென். சோ அவன் என்ன செஞ்சான், இப்படி எதிர்த்து காய்ச்சிட்டேன்னு சொல்லி எபிரேயரை எதிர்த்து அங்கே வெட்டி போட்டு அவங்களையும் மூடி மறைக்கல. சரி, இந்த ஜனத்துக்காக நான் போட்ட சண்டை இன்றைக்கு என்னவா மாறிட்டு, எனக்கே ட்ராப்பா வந்துட்டு. ஓகே, இப்படித்தான் பிசாசு கொண்டு வந்து கணக்க மாட்டுவோம், உணர்ச்சி வசப்பட பண்ணி ஓகே எல்லாத்தையும் துவங்கி போட்டு கடைசியில பெரிய கூட்டம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி போடுவான். இப்ப கிட்டடியும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஓகே, பார்வோன் அந்த காரியம் கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மிதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தார். ஓகே, ஸோ மோசைக்கு தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை பிழைச்சி போச்சு, தனக்கு மரண தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், நாட்டை விட்டு ஓடி அங்கே போய் மிதியான் தேசம், இப்போ அரபு தேசத்துக்கு சொந்தமான இடம், பழைய மிதியான், சீனாய் பெனிசுலா, சீனாய் உண்மையான சீனாய் இருக்கிற இடம். ஓகே, ஜபல் லோஸ்ன்னு சொல்லி அரபில் சொல்லுவாங்க, மவுண்ட் மூசான்னு, ரியல் மவுண்ட் சைனான்னு நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா எவிடன்ஸோட போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல போய் அவன் என்ன செஞ்சான், அங்கே உட்கார்ந்துருந்தான். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே தண்ணீர் கொண்டு செடி தொட்டிகளில் நிரப்பினார்கள். ஸோ மீதியான் தேசத்து ஆசாரியன் சொன்னால், இந்த ஆசாரியன் எந்த தேவனுக்கு ஆசாரியன் எங்களுக்கு தெரியாது. நோமலா விக்கிர தேவர்களுக்கும் ஆசாரியர் மாதிரி இருந்தாங்க. ஸோ இவன் எந்த தேவனுக்கு ஆசாரியன் தெரியாது. ஆனால் நோமலா வேதத்துல எங்கட தேவனாகி இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருக்கு ஆசாரியன்மாருக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டதை நீங்க கவனிக்கலாம். ஆனா இவனுக்கு மிதியான் தேசத்து ஆசாரியன்னு ஒரு ரெகுலரா சொல்லப்பட்டிருக்கு. இவனுக்கு எந்த அந்தஸ்தும் கொடுக்கப்படல, யாருடைய ஆசாரியன்னு சொல்லப்படலை. இவன் விற்கிறவங்களுக்கு ஆசாரியனா இருந்திருக்கலாம். ஓகே, அவனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. ஓகே, அந்த 7 குமாரத்திகள்ல எல்லாரும் அங்க மந்தம் வச்சு என்ன செய்ய, ஆம்பளை பிள்ளை எல்லா வீடு, பொம்பளை பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்றாங்க. அவங்க தங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே தண்ணீர் முண்டு தொட்டிகள் நிரப்பினார். அப்போது மேய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். ஆமென். நான் நினைக்கிறேன் இது எங்கட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோட ஆசாரியன்ற பிள்ளைகள்
அப்படி இஸ்ரவேல் தேவனாகிய ஆசாரிய பிள்ளைகள்னா என்ன நடந்திருக்கும்? இவங்களை கண்டு மற்றவங்க ஓடி இருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து இவங்களுக்கு கேட்பார் இல்லாத ஆக்களாக இருக்காங்க. ஸோ ஆனால் என்ன செஞ்சா இங்கே மோசே அவங்களுக்கு உதவியா தண்ணீர் மொண்டு நிரப்பினார். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவிலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்னென்று கேட்டான். இது அவங்களுக்கு அப்போ வளமையாக நடக்கிற பிரச்சனை. ஓகே, இந்த நாள் லேட்டத்தை அவங்க போகிறது என்ன, இப்படி அவங்க மூண்டு ஊத்துற தண்ணியை மற்றவங்க வந்து குடிச்சிட்டு போறதுனால. அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டுவிட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்பரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். அவன் அப்படி என்ன செய்யறான், அங்கே அவன் உதவி செஞ்ச நிமித்தம் அங்கே அந்த ஆசாரியர் என்ன செய்யறான், இவனை கூப்பிட்டு தங்களிடத்தில் தங்கும்படி, ஏன்னா அவங்களுக்கு துணையா இருக்கும்னு சொல்லி அங்கே தன்னை மகளை கட்டி வச்சு அங்கே அவளுக்கு அங்கே ஒரு ஆண் பிள்ளை கிடைக்கிறத பார்க்கிறோம். அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறைப்படும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கெடுபடி கூடிக்கொண்டே போகுது. ஓகே, அவங்களால தாங்கே இல்லை. அவங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்கன்னா ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. அப்ப தேவனுடைய சந்நிதிக்கு அந்த முறையீடு எட்டியது. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒன்று பார்க்கலாம், உங்களுக்கு வேதனை துன்பம் வரும் போது ஈவன் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி நீங்களா அவரை கூப்பிட்டீங்களான்னு தான் அவர் காரியங்களை செய்யறவரா இருக்க. ஆமே, நீங்க உங்களோட ஓன்ல இருக்க வரையும் அவர் வந்து உங்களை விட்டு பிடிக்கிறவரா தான் இருக்க. ஏனென்றா அவர் விருப்பம் இல்லை. ஓகே, ஒருத்தண்ட லைஃப்ல அவன் அனுமதி இல்லாம இன்டர்ஃபியர் ஆகுறது. ஓகே, ஈவன் அவரோட ஊழியங்களுக்காக வேண்டி கூட நீங்க ஜாக்கிரதை. அதனால தான் ஜெபிங்க, எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஓகே, அவர்கிட்ட சந்நிதிக்கு எட்டும் போது தான் அவர் காரியங்களை செய்வரார்கள். நீங்க உங்களோட ஓன்ல போய் கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்ய மாட்டார், உங்களை இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். ஓகே, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாலும் இன்டர்ஃபியர் பண்ணுவார். எப்படி? இது பெல அந்த வேதத்தினோட அவங்க கதைப்பார், உங்களோட ஆவின் உந்தி கதைப்பார், உங்களுக்கு மனுஷர் அனுப்புவார் எச்சரிக்கை. ஆனா நீங்க கேட்க மாட்டேன் போய், இல்லை நான் நினைச்சதுதான் செய்ய வேண்டாம், அவர் ஒன்றும் செய்யலாது. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு அவர். ஓகே, அவர் கொடுத்ததை அவர் இன்டர்ஃபியர் பண்ண, அவர் ஒரு நாளும் ஒரு மனுஷன் ரொபோ ரிமோட் மாதிரி இயக்குறவர் அல்ல தேவன். ஓகே, அவர் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கார், சோ டெமோக்ராட்டிக்கா கொடுத்துருக்கார். ஓகே, அந்த ஃப்ரீடத்தை நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, அது எப்படி இந்த ஃப்ரீடியை சொல்லுவாங்க, சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றது பண்ணாம நீங்க அவருக்கு கட்டுப்பட்டு அவர் போட்ட காரியங்களுக்கு கீழே நீங்க வாழ்ந்து அவரை எதிர்பார்ப்பீங்களா இருந்தா அவர் உங்களுக்கு கை கொடுக்கிறவரா இருக்கார். ஆமீன். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, தேவனை இவ்வளவு முறையிட்டு அங்க பாத்தீங்கன்னா எபிரேயரோட சண்டை அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, தேவனை மறக்கிற ஜனங்களா மாறிக்கொண்டு வர்ற நேரம் இப்படியான பாடு வந்த போது என்ன செஞ்சாங்க, அவங்க தேவனை நோக்கி முறையிட்டாங்க. முறையிடுற சத்தம் அவனோட காதுக்கு எட்டுனது. ஆமீன். தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமேன். நினைவு கூர்ந்தான். ஓகே, இப்பதான் சரியான டைம் நான் பண்ண உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு என்றதை என்ன செஞ்சார், அந்த நினைப்பூட்டத்தில் அவர் பண்ணி கொண்டார். ஓகே, இவங்களுக்கு நான் பாலும் தேனும் ஒரு தேசமாகிய கானானுக்கு அனுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்த காரியத்தை நிறைவேற்ற நேர காலம் வந்தாச்சுன்னு ஆண்டவர் என்ன செய்யறார், அங்கே நினைவு கூர்றார். ஆமென். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். சோ இந்த இடத்துல தேவன் என்ன செய்யறார், அந்த காரியங்களை நினைத்தருளி
ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி பார்க்குறார். கண்ணோக்கினார்னு சொன்னால் இறக்கப்படுறார். ஓகே, இவங்களுக்கு இந்த பாடு துன்பங்களிலிருந்து விடுதலை செய்யணும்னு. ஓகே, ஸோ அங்கே அதுக்கான காரியங்களை உருவாக்குறார். ஓகே, இன்னைக்கு உடனே இன்ஸ்டன்டாக ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. ஏன்னு சொன்னால் அவர் சின்ன சொல்யூஷன், இப்போ ராஜாவை மாற்றி போட்டு அப்படி சொல்யூஷன் இல்லை, பெர்மனன்ட் சொல்யூஷன், பிக் பிக்சர் தான் பார்க்குறார். ஒரு பிரச்சனை நடக்கும்போது எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? என்னப்பா இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ செய்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்குது இல்லை, ஓகே, கும்பிடக்கூடாது. ஓகே, ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களோட பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு கொண்டு போவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து இருக்கணும். ஓகே, இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் என்ன செய்யறது? உடனே என்ன எனக்கு இப்படி நடந்துருச்சு, அப்படியா இப்படியா, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்களுக்கு, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே பதட்டத்தோடு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் பொறுமையாக அமைதியாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிக் பிக்சரை தான் அங்கே பார்க்குறார். ஓகே, உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன். உங்களோட ஒரு வருஷத்துல 3 வருஷம் இழுப்படும். ஆனால் அந்த 3 வருஷத்துல அங்கே உங்களுக்கு நடந்த காரியங்கள்லாம் பார்த்து நீங்கள் போய் சேர்ந்துருக்கிற இடம் பெர்மனண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்படி ஒரு சின்ன இன்ஸ்டன்ட். ஒரு ரேபாய் சொன்ன கதை சொல்கிறேன். ரேபாய் வரா. ஓகே, ஃப்ளைட்டுக்கு டிலே ஆகி அங்கே அந்த பயணத்தை மேற்கொள்ளாமல் அங்கே யாஃபோர்ட் கடைசி தருணத்தில் சாரி சார் நீங்கள் லேட்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அம்மா பேசினானா, காலமாக சாப்பாடு லேட்டாக தந்தா, என்ன லேட்டாக எழுப்பிட்டா, உடுப்பை மடிக்கல, அவனை மடிக்கல, டாக்ஸிக்காரன், டிராஃபிக் எல்லாத்தையும் அங்கே பேசி போட்டு திருப்பி போய் ஒரு 3:30 மணி நேரத்தில் ஃப்ளைட் கிராஷ் ஆகிட்டான். அப்போ யோசிச்சானா, நல்ல காலம் நான் போயில்லையே. ஓகே, போகல, ஆண்டவரே இப்படி நடக்குதுன்னு எல்லாம் திட்டிட்டு போன மனுஷன் உடனே யோசிச்சானா, ஆண்டவருக்கு சோதரம். எனக்கு அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? இன்ஸ்டன்ட் பார்க்க மாட்டார். அவரோட பிக் பிக்சரை பார்த்து பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுப்பார். அதனால என்ன செய்யக்கூடாது? ஆத்திரப்படக்கூடாது. கர்த்தர் பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் என்னவா இருக்கும்? நன்மைக்கு எதுவான்னு சொல்லி பொறுமையா காத்திருக்கணும். ஓகே, சம்பவங்கள் அப்படித்தான் இருக்கும். ஒன்றுக்கொண்டு சம்பந்தப்படாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில நேரம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப்பை நீங்கள் ட்ரெக்கை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனையா, ஐயோ இவ்வளவா, இவ்வளோ அவமானமா, துன்பமா, துயரமா, எல்லாம் அங்கே யோசிச்சு பார்ப்பீங்க. ஆனால் ஆண்டவர் கொண்டு கணக்கு உங்களை தன்னட்ட சேர்த்து அப்படியே உங்களை மூடி காத்து வச்சு கொள்வார். ஆமென். உங்களை சுற்றி அப்போ இருக்கிறதுலாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, உங்களை யாருமே மேற்கொள்ள இல்லாதபடி ஆண்டவர் அப்படியே ஒரு வேலியை போட்டு அடைச்சி வச்சிருப்பார். எப்பனும் கை நீட்ட இல்லாதபடி. ஓகே, நீங்க அதை பொறுமையா இருந்து நீங்க அனுபவிச்சு பாருங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவர் விட்டு போயிடாதீங்க. அவசரம் உங்களோட மூளை பிசாசு என்ன செய்வான்? எல்லாத்தையும் உங்களை என்ன செய்வான்? துரிதப்படுத்தி அப்செட் ஆக்கி உங்களை டக்குன்னு ஐயோ வை என்ற கேள்வியை கொண்டாந்து உங்களை கன்ஃபியூஸ் ஆக்கி போடுவோம். என்ன நடந்தாலும் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய பிக்சரை காட்டுவார். ஆமென். கண்ணோக்கினார். மோசே மிதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். ஓகே, ஸோ அந்த காலத்தில் ஒரே பர்வதத்தில் தேவ பர்வதம் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கு. இது இந்த சீனாய், உண்மையான சீனாய் பென்சூலா ஓரமாக அங்கே காணப்படுறதா இருக்கும். அது ஒரு மலத்தொடர். ஓகே, ஸோ ஒரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் போது இங்கே மோசையோடு பேசினது யாரு? இயேசு கிறிஸ்துக்கு கர்த்தருடைய தூதனானவர்னு ஒரு பேர் இருக்கு. இங்க பாப்பீங்கன்னா ஆதியாகமம் 48:16 இதே வேர்டை யார் யூஸ் பண்றது? போன கிழமை தான் படிச்சோம். இதே வேர்டை யார் யூஸ் பண்றது? கர்த்தருடைய தூதனானவர் யாக்கோபு யூஸ் பண்றான். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா 2 பேஜுக்கு முன்னுக்கு தான். நல்ல ஞாபகம் எல்லாத்துக்கும். ஓகே, சந்தோஷம். ஓகே, இங்க பாருங்க 48:14 சொல்றான்,
எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். ஆமென். ஓகே, தேவனுக்கு அவன் என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், தேவனுக்கு தூதனுமானவர். ஆமென். ஸோ அதே வேர்டை தான் இன்னைக்கு யூஸ் பண்றார் அங்கே மோசே. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஏன்னா பின்னுக்கு வாசிக்க போற காரியங்கள் ரெகுலர் மெசேஜ் கொண்டு வர தேவ தூதர்கள் அல்ல, இவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று ஒரு ரெஸ்பெக்டோடு சொல்லப்படுது. நீங்க அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ பின்னுக்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்லலாது ஒரு தூதன் இந்த முழுக்க நீ பாதரிச்சே கலட்டி போடுறாங்க. பின்னுக்கு வாசிக்கும் போது நீங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தரிசனம். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஓகே, அது அக்கினி ஜுவாலையில எரியுது பிரகாசமா. ஓகே, சின்ன தீப்பொறி இல்லை, பிரகாசம் எரிஞ்ச முச்செடி எரிய இல்லை. ஓகே, ஸோ ஆண்டவரோட பிரசன்ன இறங்குறதுக்குள்ள அப்படித்தான் அன்யூஷுவலா இருக்கும். எரிக்கிற நெருப்பு எரிக்காது. ஓகே, அப்படி 3 பேருக்கு நடந்துச்சு. யாருக்கு நடந்தது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்கள எரிக்கிற சூளையில போட போனவங்க எரிஞ்சு செத்து போனாங்க. ஆனா அவங்கள எரிக்கல. அவங்களோட யார் இருந்தது? மனுஷகுமாரனுக்கு ஒத்த ஒருவர் அவங்களோட இருக்கிறத அங்க பாக்குறவங்க கண்டாங்க. யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அக்கினி ஒருத்தனை மேற்கொள்ளாது. ஆமென். அதே தான் இந்த செடிக்கும் நடக்குது. ஈவன் செடிக்கு கூட அவர் என்ன செய்யறார், ஒரு செடிக்கு கூட அந்த அக்கினியின் பாதிப்பு உண்டாகாதபடி அவர் காத்து காட்டுறார். ஓகே, நான் நினைச்சா இன்னைக்கு ஒன்று எரியாம விடலாம், ஆனா இன்னொரு அக்கினி சுவால எல்லாத்தையும் எரிச்சு போடுது. அது என்ன? சோதம் குமரா அங்கே மோசே சீனாய் கிட்ட கொடூரம் நடந்த இடம் கன்னடத்துல நடந்தது. ஓகே, ஸோ இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென். அற்புத காட்சி அன்யூஷுவல், இது யூஷுவல், இட்ஸ் a miracle. ஓகே, பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஆமென். கர்த்தர் சொன்னா யாரு? தூதனானவர் காண்றார். ஆமென். காண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே. முச்செடியின் நடுவிலிருந்து யாரு? முதல்ல கர்த்தர் தூதனானவர், இப்ப அவருக்கு தேவன் என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அப்படியான அது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆமென். சோ அவன் மறுப்பு சொல்லல. உடனே தன்னை என்ன செஞ்சான்? நீர் யார்? நான் பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு கேட்கல. இதோ அடியேன். உடனே தன்னை அர்ப்பணிச்சுட்டான். அடியேன்னு சொன்ன என்ன? நான் விட உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன். ஆமென். உமது அடியேன். அப்பொழுது அவர் கிட்டே, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆமென். அங்கே மோசே என்ன செஞ்சான்? பயந்து. முதல்ல புதுனம் பார்க்க வந்தவன் இப்ப நான் பார்க்க முடியாதுன்னு மூஞ்ச மூடிக்கொண்டான். ஓகே, ஆண்டோட ஐடென்டிஃபை உடனே ஐடென்டிஃபை பண்ணார். ஓகே, இன்னைக்கு பெரிய தரிசனம் சொப்பனம் கண்டுனா இயேசுவை கண்டேன், அப்படி கண்டேன், இப்படி கண்டேன், ஓகே அப்படின்னா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உடனே ஐடென்டிஃபை பண்ணார். எப்படி? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஆமென். சோ கவனம். ஓகே, இன்றைக்கு நிறைய பேர் வெளிப்பட்டிருக்காங்க. ஓகே, ஆண்டவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணும் போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார்? ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஆமென். இல்லாட்டி அங்க தோமாவுக்கு காட்டின மாதிரி அந்த கரங்களை காட்டுவார். ஆமென். இல்லாட்டி அங்கே அப்போஸ்தலர் பவுல்கிட்ட கதைச்ச மாதிரி என்ன சொல்றார்? நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி உங்களை வெளிப்படுவார். ஆமென். ஸோ கவனமா எது நடந்தாலும் வேதத்துக்குள்ளாக வந்த தேவன் தான் உங்களுக்கு வந்திருக்காரான்றது பார்க்கறதுக்கு என்ன செய்ய, நீங்க ஒருத்தர் கதைக்கும் போது
அங்க வேதத்தை பரிசீலிச்சு பார்க்கணும். ஆமென். ஓகே, ஸோ மூடிக்கணும். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஸோ அவர் சொல்றார், நான் எதுக்காக இப்போ உன்னோட கதைக்கிறேன். ஓகே, எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் டிஸ்கஸ் பண்றாரு. இதுக்கு தான் நான் உன்னோட இந்த பர்பஸ்லி தான் நான் கதைக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஓகே, ஏன்னா மோசைக்குள்ள இருந்த ஒரு வேதனை அதுதான். என்ன ஜனங்கள் உபத்திரவப்படுறாங்களே, அவன் எகிப்திய கொள்ள காரணம் என்ன? அவனுக்குள்ள அந்த ஆத்திரம் இருந்த வேதனை. ஓகே, அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனுக்கு முதல்ல இப்படி கேட்கணும் எப்படி இருந்திருக்கும்? உண்மையா ஆண்டவர் இருக்கார்த்தா நினைச்சிருப்பான இல்லையா? அவனை படுற வேதனைக்கு என்ன நினைச்சிருக்கும்? உடனே ஒரு ஆறுதலும் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ அங்க திறப்பின் வாசல்ல நின்று அழுகிற மனுஷரை தான் ஆண்டவர் அங்க தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்காக வேதனைப்படுற ஒரு மனுஷன் தான் அங்கே மோசே. ஓகே, ஆண்டவர் சூஸ் பண்ணி எடுக்கிறார். ஓகே, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். தன் ப்ராமிஸை திருப்பி அங்க அவன்கிட்ட கதைக்கிறார். ஓகே, இவங்களை நான் சொன்ன திருப்பி தேசத்துக்கு நாக்கள் கையில இருக்கு இந்த தேசம். ஓகே, அங்க நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க இன்றைக்கு நான் இறங்கினேன். ஆமென், மனம் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஆமென். சோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு நடந்த அக்கிரமம் அநியாயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். சோ இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டாடுறதுக்காக ஆண்டவர் கொண்டாந்த வாதைகள் அங்கே எகிப்திய ஜனங்களுக்கு தகுதியானதா இல்லையா? அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையா? அவங்க அப்பாவிகள் இல்லை. ஆண்டவர் சும்மா தண்டனை கொடுத்து இவங்களை கொண்டு வர இவங்க ஒடுக்கும் அப்படி இஸ்ரவேல் ஜனத்தை. ஓகே, ஆண்டவர் பழி வாங்குற தேவனா இருக்கார். எங்க ஆண்டவர் எப்படி இருக்கார்? பழி வாங்குதல் யாருடையது? எங்களுடைய அவருடைய கர்த்தருடையது. ஓகே, அவருடைய ஜனத்துக்கு செய்யற அக்கிரமத்தை அவர் என்ன செய்யறார்? பார்த்து தட்டி கேட்கிற ஜனம கர்த்தரா இருக்கார். ஆமென். சோ இன்னைக்கு அங்கே எகிப்தியர் டிசர்வ் ஃபார் தட் ஆல் பிளேக்ஸ். ஓகே, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்ச அக்கிரமம் அவ்வளவு கொடியதா இருந்தது. ஆமென். யோசிச்சு பாருங்க, 2 வயசு பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் நைல் நதியில போடுனா பிள்ளைய பெற்றுட்டு எப்படி இருக்கும்? கொண்டு போய் போடுற நேரம் இப்போ இந்த ஆண் பிள்ளைகள்லாம் சாரி பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆண் பிள்ளைலாம் கொண்டு போய் ஆற்றுல போடுனா எப்படி இருக்கும்? கொண்டு போய் பெத்த பிள்ளைய ஆற்றுல போட்ட நேரம் யோசிச்சு பாருங்க. ஸோ நிச்சயமாக எகிப்தியர்கள் இந்த தண்டனைக்குரியவர்கள். கண்ணே, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். சோ இங்க ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். அவர் சொல்லல போ, ஓகே நான் தான் கடவுள், நீ போய் நான் சொல்றத சொல்லு, அங்க உனக்கு நோ சாய்ஸ் இல்ல, வா கூப்பிடுற. ஓகே, மோசேக்கு ஒரு அழைப்பு கொடுக்குற, உனக்கு இந்த ஊழியத்தை நான் கொடுக்க போறேன், உன்னை பார்வோன்ட்டு அனுப்ப போறேன் வா. ஓகே, ஒவ்வொரு வேர்டுக்கும் அங்க மீனிங் இருக்கு. ஓகே, வான்னு சொல்ற. ஓகே, பாப்போம் மோசேட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு முதல்ல. ஓகே, பொதுவா ஆண்டவர் கூப்பிட்டா யாருக்கும் உடனே மறுப்பு சொல்ல இயலாது. ஓகே, தடுமாறி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆமென். அவன் சொல்றான், நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஓகே, எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். இந்த சீனாய் மலை, அந்த மலையில ஆராதனை செய்வீங்கன்னா அந்த சீனாய் பெனின்சுலா, அந்த உண்மையான சீனாய் மலை தொடர்ல தான் ஒரே மலை அண்டையில இந்த சம்பவம் நடந்தது. சொல்ற, நீ இந்த மலைக்கு வந்து எனக்கு ஆராதனை செய்வ.
நான் உன்னோடனே கூட இருப்பேன். ஓகே, ஆண்டவர் சொன்னாரா நீ அங்கே இளவரசனா வாழ்ந்துருக்கு, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, எல்லா டெக்னிக்கும் அப்படி சொன்னாரா? இல்லை. மோசே சொல்றா நான் எப்படி செய்வேன் இது. ஓகே, அந்த அளவுக்கு மோசே என்னவா இருக்கான்? இன்னசென்டா இருக்கான், ஒன்னும் தெரியாதவனா இருக்கான். ஓகே, ஆண்டவர் சொல்றார் அங்க இன்னொரு இடத்துல மோசே நான் திக்குவாய் மந்த புத்தியும் உள்ளவனா இருக்கேன். அந்த அளவுக்கு தன்னை அங்கே தாழ்த்தி காட்டுற மனுஷனா இருக்கான். ஓகே, இந்த இடத்துல நான் எப்படி ஆண்டவர் சொல்ற நான் உன்னோட இருக்கேன், நீ இந்த மலை அண்டைக்கு வந்து எனக்கு ஆராதனை செய்வேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனையா செஞ்சாங்க. அப்படி வந்து விடுதலை கிடைச்ச போது இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க? மலை அண்டையில வந்து மோசே போன பிறகு இஸ்ரவேல் ஜனம் என்ன செஞ்சிருக்கோம்? ஆராதனை செய்யணும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டாங்க. ஓகே, ஸோ பாருங்க, இதெல்லாம் நீங்க பின்னுக்கு பார்ப்பீங்க. ஓகே, எவ்வளவு இந்த ஜனங்கள் தேவனுக்கு எதிரான காரியங்கள் செஞ்சு கொண்டே போறாங்க. இன்னைக்கு அப்படிதான். ஆண்டவர் கூட கொடுத்த ஊழியம் இருக்கு, கொடுத்த நோக்கம் இருக்கு. ஆனா எல்லாம் சரியா வந்தோன்னா என்ன செஞ்சிடறாங்க? திருப்பி என்ன செய்யறாங்க? ஓகே, டன், நாங்கெல்லாம் ஃப்ரீ, எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு. ஓகே, இனி நம்ம வெளியே நாங்க பார்ப்போம்னு பழையபடி அங்க எகிப்துன்ற வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. அங்க கண்ணுக்குட்டி யார் வழிபடுற வழிபாடு? எகிப்தியர் வழிபாடு. ஓகே, எங்களோட லைஃப்லயும் இது வராம பார்த்துக்கொள்ளணும். எல்லாம் சரி, ஆசீர்வாதம் இப்ப எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சாச்சு, எங்களுக்கு விடுதலை கிடைச்சாச்சுன்னு சொன்ன பிறகு திருப்பி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய? நாங்க ஆக்களையும் பார்க்கணும் தானே. ஓகே, அப்படின்னு சொல்லி என்ன உலகத்தோடு நாங்க என்ன ஒட்டிய அப்படியே நாங்க அப்படி இருக்கலாது, நானும் உலகத்துல தானே வாழ்றோம், எங்களுக்கு அப்படியெல்லாம் செய்யலாது தானே அப்படின்னு சொல்லி திருப்பி பழைய பிக்சரை இழுத்து வச்சிடக்கூடாது. உங்களை ஆண்டவர் கூப்பிட்டுறதுக்கு உங்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்க நோக்கம் என்ன? அது நிழலாட்டமா நடந்ததுன்னு அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றார். ஓகே, இதெல்லாம் ஒரு நிழலா நடந்தது அப்படின்னு. ஓகே, சோ எங்களை ஆண்டவர் பாவம் என்ற அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி வெளியே கொண்டு இருக்க காரணம் என்ன? நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் எங்களை அங்கே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கார். எங்களோட பர்பஸ் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் விடுதலையாக்குனது காரணம் என்ன? என்ன சொல்றார்? நீ அந்த ஜனங்களை கூட்டிக்கொண்டு வந்து என்ன ஆராதிப்ப. ஆமென். சோ ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆமென். ஒருத்தன் வந்து உங்களிடத்துல ஆண்டவரோட சுவிசேஷம் சொல்லி உங்களை பாவத்திலிருந்து விடுதலை இருக்கு வாங்கன்னு சொல்லி ஓகே சொல்றதுக்கு அவன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன் சொல்றதுக்கு என்ன அடையாளம்? நீங்க ஆண்டவரோட சன்னதிக்கு வந்து ஆராதிக்கிற நேரம் யோசிங்க, இது ஆண்டவரால தான் நடந்திருக்கு. ஓகே, நீங்க போய் எங்கேயாவது ஒரு பாஸ்டர் லாட்ல உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டு திருப்பி மங்கி போறீங்கன்னா யோசிக்கோங்க, இது ஆண்டவரால் நடக்கல. ஆமென். உங்களை ஆண்டவர் ஆராதிக்க அங்க அனுப்பியிருக்க. ஓகே, யாருக்கு ஆராதிக்க? அவர் ஆராதிக்க. அவரோட ஆராதனை எப்படி இருக்கணும்? அவருக்கு பிரிய மாதிரி ஆராதனை இருக்கணும். ஓகே, சுயேஷ்டமான ஆராதனையா இருக்கக்கூடாது. நீங்க எப்ப போய் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்றீங்களோ அப்படி நினைச்சுக்கோங்க, இந்த ரட்சிப்பு தேவனால் எனக்கு வந்தது. ஆமென். அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை சுயேஷ்டமான ஆராதனை செய்யணும். யோசிச்சு பாருங்க, வேதத்தையும் வாட்சி பார்த்துட்டு, வேதத்தை வாட்சி பார்த்துட்டு அக்கார்டிங் டு வேதம் யோசிச்சு பாருங்க, இது நான் வஞ்சிக்கப்பட்டு போய் நிற்கிறேன். ஆமென். அதுதான் அங்க அடையாளம் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு. ஆமென் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றார். ஆமென். சோ மோசே கேட்கிற கேள்வி எங்களுக்கு அப்ளை ஆகுது. ஓகே, ஒருத்தன் வந்து உங்களிடத்துல சுவிசேஷனா உங்களுக்கு குட் மெசேஜ் சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கதைக்கும் போது யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும் கூட, யாரா இருந்தாலும் கூட, எவனா இருந்தாலும், வேதத்தை தூக்கிட்டு எவன் வந்தாலும் ஓகே, அதற்கு இந்த கேள்வி கட்டாயம் நீங்க கேட்கணும். ஓகே, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேலின் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆமென். இருக்கிறேன் என்றவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர்.
ஓகே, மோசேக்கு சொல்றார் நான் இருக்கிறவராக இருக்கிறவர். ஆனா நீ இப்போ இஸ்ரவேல் இடத்துல சொல்லும் போது இருக்கிறேன் என்றவர். என்னத்துக்கு இருக்கிறேன் என்றவர்? இவள் நாளும் பாடு துன்பு தொக்கம் எல்லாம் அணைஞ்சு இருக்கிறேன்னு சொல்லக்குள்ள என்னது? ஆண்டவரே நீர் இருக்கிறீரா? எத்தனை பேர் அலறி இருப்பாங்க? எத்தனை பேர் அலறி இருப்பாங்க வேதனை துன்பம் தாங்கலாம? இன்றைக்கு நடக்குது. ஆண்டவரே உங்க கண்ணிலே நீ இருக்கிறீரா ஆண்டவரே கெஞ்சி கூத்தாடுறாங்க. ஓகே, ஒருத்தன் வந்து சொல்றான் இருக்கிறேன் என்று சொல்றவர் போய் அனுப்பினார் என்று சொல்லு. அப்ப டக்குன்னு அவனுக்கு நான் கேட்ட விண்ணப்பம் அங்க கேட்டிருக்கு. இருக்கிறீரா ஆண்டவரேன்னு கேட்டேன், இந்த இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. எப்படி இருக்கு கேட்க சந்தோஷமா? ஆண்டவருக்கு தெரியும் எப்படி ஒருத்தனை அப்ரோச் பண்றேன்னு. ஓகே, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கான்? ஓகே, நீங்க ஆண்டோட கூக்குரலிட்டு ஆண்டவரே என்ன தேடி வருவீரா? ஒருத்தன் வந்து சொல்றான் உன்னை தேடுற நீ தேடுறவர் தான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த கேள்வி நான் கேட்டேன், அப்பனா இந்த ஆண்டவர் வந்திருக்கார். ஆமேன். வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க வேதத்துக்குள்ளால. இந்த சம்பவங்களை பாருங்க. ஆமேன். மேனிபுலேஷன் பண்ணியும் வருவாங்க என்று இஸ்ரவேல் சொல்வாயாகின்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஆமென். இன்றைக்கு ஜெபிக்கும் போது நீங்க எப்படி ஜெபிக்கணுமா? அப்ப தலைமுறை தலைமுறை இதுவே அவரோட பெயர் பிரஸ்தாபம். ஓகே, இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லித்தான் நீங்க துதி பலியெல்லாம் செலுத்தணும். ஓகே, இயேசு கிறிஸ்து அவங்க எல்லாத்தையும் கவனிச்சவர், கண்டவர், அவங்க எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வழி நடத்தினவர். ஆமென். ஆமென். பிதா எதை செஞ்சாலும் அவர் கூட தான் செய்யறார். பாத்தீங்களா, மோசையோட கதைச்சது யாரு கூட? இயேசு கிறிஸ்து கூட. ஆமென். சோ இதுதான் அவரோட பெயர் பிரஸ்தாபம். அங்க முதலாவது ஆதியாகமத்துல இருக்கு எலோஹீம்ன்ற வேர்ட்ல தான் பைபிள் துவங்குது. எலோஹீம்ன்றா இந்த ஆண் தேவர் அப்படின்னு தான் அர்த்தம். ஆமென். அங்கே பன்மையில தான் அங்க சொல்லப்படுது. சோ அதனால எங்க போனாலும் தேவன் தன்னையும் தன் குமாரனையும் ஆவியானவனையும் சேர்த்து தான் வெளிப்படுத்துறதா இருக்காங்க. ஆமென். இதுவே என் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற பிதாக்கள் உடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உன்னை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், எத்தியர், எமோனியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று சொல்லு. ஓகே, அவர் சொல்றார், நான் உன்னை என்ன செய்வேனா, இந்த எகிப்து தேசத்துல பாடுகள்லாம் கண்டேன், நான் உங்க இருந்து உன்னை விடுவிச்சு அங்கே கானானிய தேசமாகிய பாலத்தேனும் ஓடுற தேசமாகிய கானானியர் ஏத்தியர், கானானியர் தான் அங்க மெஜாரிட்டியா இருந்தாங்க. அதனால தான் அது கானான்னு சொல்றது. கேனனைட்ஸ் கண்ட்ரி. ஆனா இதுக்கு கிங்கா இருந்தது வந்து சேம். ஆதியில இந்த தேசம் ஃபோம் ஆகக்குள்ள இது கிங்கா இருந்தது சேமுக்கு கீழே இந்த கானானியர் கேம் என்ற சந்ததி என்ன செஞ்சது? கானானியருக்கு தகப்பன் கேம் சந்ததி அடிமையா இருந்தது. ஓகே, பிறகு 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 என்ன செஞ்சாங்க? அவங்க பெருகி 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 இவங்களோட ரிபெல் பண்ணி அவங்க தங்களோட டெரிட்டரியை பிரிச்சு கொண்டாங்க. ஓகே, கானானியர் எபிரேயருக்கு சேம் வந்து எபிரேயருக்கு தகப்பன், கேம் வந்து கானானியருக்கு தகப்பன். கானானியரை ஆண்டது எபிரேயர். ஓகே, நீங்க அங்க வேத வாசிங்கன்னா தெரியும். ஓகே, நோவா அப்படித்தான் கேமுக்கு கட்டளையிட்டான், நீ அவனுக்கு என்ன செய்யணும்? அடிமையா இருக்கணும், அவன் ஒன்னு ஆண்டு கொள்ளுவான். ஓகே, அப்படித்தான் அங்க நோவா ஆசீர்வதிச்சா. அப்படித்தான் கானான் சேம்ட ஆட்சிக்கு கீழே இருந்தது. ஓகே, சேம் ஆண்டது வந்து சாலேமுக்கு பக்கத்துல தான். அது நீங்க ஹீப்ரு ஹிஸ்டரியில படிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, இங்க கானானியருக்கு தகப்பன் கேம், எபிரேயருக்கு தகப்பன் சேம்,
சேம் ஆண்ட ஒரு ஜனக்கூட்டம் தான் கானான். ஓகே, ஸோ கானான் வந்து ரைட்ஃபுல் ஓனர்ஸ் யாரு கானானுக்கு? எபிரேயர், ஹீப்ரூஸ். ஓகே, வேதத்தின்படி அப்படிதான். ஓகே, இன்றைக்கு எப்படி தலை சுற்றி உங்களுக்கு படிப்பீங்கன்னு தெரியாது, சிம்பிள். ஓகே, கேமட சந்ததிக்கு கானானியர், சேம்ட சந்ததி எபிரேயர். நோவாண்ட ஆசீர்வாதத்தின்படி சேம் என்ன செய்வான்? கானானியர் அடிமையாக ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லித்தான் அங்கே ஆசிரியர். அதன்படி தான் அங்கே நடக்குது. ஓகே, ஸோ ஆண்டவர் என்ன செய்யறார்? அந்த வாக்குத்தத்தின்படி தான். ஆண்டவர் வந்து புதுசா ஒன்று உருவாக்கல, எப்படி அது உருவாக்கப்பட்டதோ அதன்படி தான் கொண்டு வரார். ஓகே, நோவாவோட வேர்டுக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுத்து என்ன செய்யறார்? அதன்படியே திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றார். ஆனா ரைட்ஃபுல் ஓனர்ஸ் யார் அதுக்கு? ஓகே, இவங்க என்ன செஞ்சாங்க? சொந்த இடத்தை விட்டுட்டு பரதேசியா தெரிய துவங்கிட்டாங்க. அவங்க வந்து தேவனைய தெரியாதவங்க, அவங்க மிருக குணம் உள்ளவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இவங்கள எல்லாம் அவங்க விரட்டி விட்டு தாங்க வாழ துவங்கினாங்க. அதனால இவங்க வெளியேற வேண்டிய காலகட்டங்கள் வந்தது. ஓகே, ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணணும். இந்த லேண்ட் கானான் வந்து எப்பயுமே எபிரேயர் ஆட்சிக்கு உட்பட்டு தான் காணப்படுது. ஓகே, அன்றும் இன்றும் என்றும். ஓகே, ஸோ அதை மாறாது. ஓகே, ஸோ ரைட்ஃபுல் ஓனர்ஸ் அவங்க தான். ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் அங்கே இருக்கிறதா? ஓடுகிற தேசமாய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இப்படி சொல்லு. ஓகே, ஏவியர், எபூசியர், கானானியர் எல்லாமே யாருக்கு சந்ததி? கேமட சந்ததி. வாசிங்க, அடிவா வாசிக்கக்குள்ள எல்லாம் கிளியரா தெரியும். ஓகே, அப்படி சொல்லு என்று சொன்னார். என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய எபிரேயருடைய தேவனாகிய என்ன சொல்றார்? ஷேமின் தேவனாகிய. ஓகே, சேமின். அப்புறம் ஆசீர்வதிகளை எப்படி ஆசீர்வதிச்சான்? நோவா ஆதியாமத்தில் எப்படி ஆசீர்வதிச்சான்? சேமின் தேவன். ஆதியாமம் எடுங்க, அது எத்தனை அதிகாரத்தில் இருக்குது? பாருங்க, நோவா சபை ஆசீர்வதிக்கலாம். 9 ஆதியாமம் 9:25 வாசிக்கிறேன். ஓகே, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். ஆமென். கானான் யாருக்கு அடிமையா இருப்பான்? சேமுக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சேம் சேமுக்கு பிள்ளைகள். அவன் எபேருடைய சந்ததியார். ஆமே, சேமுடைய சந்ததி என்ன? எபேர். எபேருக்கெல்லாம் எபேர் என்ற இனத்துக்கு எல்லாம் அவன் தகப்பன். கானானியருக்கெல்லாம் காம் தகப்பன். ஓகே, சேமுடைய தேவன் சேமுடைய தேவன் என்ன இருக்கு? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு என்னென்று எகிப்துல போய் எகிப்து மிஸ்ராயிம், எகிப்து சரியான பேர். ஓகே, எகிப்து வந்து எகிப்து ஒரு பக்கத்துக்கு இன்னும் பேர் மிஸ்ராயிம். ஓகே, ஒரு பக்கம் என்ன எகிப்து வந்து நீங்க சேமுண்ட அடுத்து வாட்சி கொண்டு போவீங்கன்னா எகிப்துக்கு பழைய பேர் சேம். பிற்காலங்களில் எகிப்துன்னு ஒரு குறிப்பிட்டவங்க கூப்பிட்டாங்க. மிஸ்ராயிம் கேமுடைய ஒரு மகன் தான் யாரு? எகிப்துல வந்து குடியேறி அந்த நாட்டை உருவாக்கினான். ஓகே, அங்க கேமுட சந்ததியிலானவங்க தான் எகிப்தியர். ஓகே, பாருங்க, அந்த சாபத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க? பிசாசுகளோட வழிபாட்டுல போய் சபிக்கப்பட்டவங்க இப்படிதான். ஆண்டவரை ரீச் பண்ண இயலாது அவங்களால. ஓகே, சபிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தலை என்ன செஞ்சாலும் ஓகே அங்க ஆண்டவரை அவங்க அறிஞ்சு கொள்ள இயலாது. ஓகே, சோ கேமண்ட சந்ததிட்ட போய் ஆண்டவர் சொல்றார் எபேருடைய சந்ததியான மோசையை பார்த்து. ஓகே, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். ஆமென். அப்ப அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒருக்கா உள்ளுக்கு
ஹிஸ்டரி தெரிஞ்ச ஃபேரோனா அவருக்கு தூக்கி போட்டிருக்கும். ஓகே, சரினா நாங்கள் இவங்களுக்கு அடிமை. இன்னைக்கு நாங்கள் இவங்களை அடிமையாக்கி வச்சிருக்கோம். பாருங்க, பிசாசு அதே தான் செய்யுது. யோசிச்சு பாருங்க, சிமிலரா இல்லை? சபிக்கப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை அடிமையாக்கி கொள்ள பாக்குறாங்க. தாவீது ஒரு இடத்துல அழுகுறான், ஆண்டவரே துன்மார்க்கர் என்ன செய்யறாங்க? மேற்கொள்ள பாக்குறாங்க. ஆதியிலிருந்து அப்படித்தான் நடக்குது. துன்மார்க்கர் நீதிமான்களை மேற்கொண்டு அழிக்கத்தான் அலைகிறாங்க. ஓகே, இன்னைக்கு எபேருக்கு, அதாவது சேமுடைய சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, சேமுடைய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அப்படியான சேம் ஆசீர்வாதத்துல வாழ்றவன் அடிமையான கேமுண்ட சந்ததி என்ன செய்யுது? அடிமையாக்கி வச்சு துன்புறுத்துது. இது இன்றைக்கும் நடக்குதா இல்லையா? பிசாசுல மக்கள் என்ன செய்யறாங்க? தேவ ஜனத்தை என்ன செய்யறாங்க? துன்புறுத்துறாங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஏதாவது மாறி இருக்கா கான்செப்ட்? அதான் பிசாசுக்கு புதுசா தெரியாது, எங்க ஆண்டவருக்கு புதுசு புதுசா தெரியும். ஓகே, யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்காத வழிகள்ல உங்களை குழந்தை சேர்க்கிறார். ஆனா பிசாசு ஒரே ரொட்டீன் தான். என்ன? ப்ரெஷரை கொடுத்து திரி தொல்லை துன்பம் கொடுத்து என்ன செய்வாங்கள? பேக் ஸ்லைடு கொண்டு போவோம். ஆண்டவர் புது வழிகளை உருவாக்கி உங்களை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார். ஓகே, ஸோ தயவு செஞ்சு நல்லா யோசிங்க. இன்றைக்கு வரைக்கும் அது மாற இல்லை. ஓகே, இப்ப என்ன செய்யறார்? எபிரேயருடைய தேவன் என்ன செய்யணும்? காமுக்கு ஐடென்டிட்டியை கொடுக்கிறார், ரியல் டைட்டில்ஸை கொடுக்கிறார். நான் சேமுடைய தேவன், எபிரேயருக்கு தகப்பனான சேமுடைய தேவன் என்ன செய்யறார்? எங்களை சந்தித்தார். ஓகே, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஓகே, ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆண்டவருக்கு தெரியும், மட்டமான ஆக்கள் மட்டமா தான் யோசிப்பாங்க. என்ன? எகிப்தின் ராஜா என்னத்துக்கு அடிமை? மேஜிக்கு அடிமை, கை வல்லமை. ஏதாவது மிரக்கலை காணணும். இன்னைக்கு சாணம் அப்படித்தான் தெரியுது. எங்க அற்புதம் தெரியுதோ அங்கதான் ஓடி போய் நிக்குது. பைபிளை தூக்குனா தூக்காட்டி என்ன? எங்க அற்புதம் இருக்கோ அங்கதான். ஏதாவது செய்யறாரா? தள்ளி விட்டுறாரா? எழுப்புறாரா? இதுகள் தான் இங்க ஃபேமஸ். ஏதாவது சொல்றாரா? பேர் சொல்லி கூப்பிடுறாரா? இதுதான் இங்க இப்ப ஃபேமஸ். அது எகிப்து ஜனங்களுக்கும் அதே எண்ணம் தான். அது ஒன்றும் மாற இல்லை இன்றைக்கு வரைக்கும். பாருங்க, நீங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் புதுசு இல்லை, பழகுதான். ஓகே, உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஆண்டவருக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? எகிப்தியருக்கு என்ன செய்யறார்? வாதிப்பேன். இஸ்ரவேலுக்கு அது எப்படியா இருக்கு? அற்புதங்களா இருக்கு. ஆமென். நான் எல்லாம் செய்யற அற்புதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு வாதையா அமையும். இன்னைக்கு அப்படித்தான். ஆண்டவர் செய்யற அற்புதம் துன்மார்க்கனுக்கு எப்படியா இருக்கும்? வாதையா இருக்கும். ஓகே, ஒரு அருவருப்பான பாவம் செய்யற கூட்டத்துக்கு இடையில இந்த ஒரு நோய் பரவணும்னு தேவஜனம் என்ன செய்யும்? நாங்க அப்பவே சொன்ன எங்க ஆண்டவர் செய்வார். எங்களுக்கு அற்புதம் வந்துச்சா? ஓகே, நோய் வந்துருச்சா? நாங்க அப்பவே நினைச்சோம் எங்க ஆண்டவர் இப்படிதான் செய்வார். எங்களுக்கு அற்புதமா இருக்கு. துன்மார்க்கு என்ன இருக்கு? ஆஸ்பத்திரியில போய் சேர்லைன்னு அடிச்சுட்டு படுத்து கிடப்பாங்க, பில்ஸோட அலைவாங்க. ஓகே, தெரியுதானே? எய்ட்ஸ் கூட யாருக்கு பரவுது? யாருக்கு பரவுது? கே. ரெண்டாவது என்ன? ப்ராஸ்டிடியூட்ட போறவங்க. எய்ட்ஸ் பரவ மெயின் காரணங்கள் என்ன? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஒருத்தண்ட உயிரை இன்னத்துக்கு மேல ஏத்தருமா? ஓகே, வேதத்தின்படி சொல்றேன். ஓகே, நான் சொன்னேன்னு நீங்க என்ன போய் போலீஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க. உண்மை தான். ஓகே, ரத்தம் மாற்றுறதால எய்ட்ஸ் பரவுது, ப்ராஸ்டிடியூட்ட போறதால எய்ட்ஸ் பரவுது, கே ஓரின சேர்க்கையால எய்ட்ஸ் பரவுது.
ஓகே, இதுல ரத்தம் மாத்துறது கூட குறைவு. ஓகே, 99% ஃபாஸ்டா பரவுறது ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து, ப்ராஸ்டிடியூட்டை விட வேகமா பரவுறது கே இல்லை. ஓகே, அதனால தான் கனடால கே ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப எடுத்துட்டாங்களா? எடுக்கிற ப்ராசஸ்ல இருக்கு. ஆனா எப்படி எல்லாரும் பயம் தானே, ஏனாலும் பயமா இன்னொருத்தன்ற தெரியும். அதனால நான் நினைக்கல அதை விடுவாங்கன்னு. ஓகே, ஏன் இந்த பிரச்சனை? அங்கே தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்யும் போது அங்கே துன்மார்க்கர் அவதிப்படுறதையும் பாதிக்கப்படுறதையும் ஆண்டவரோட ஜனங்கள் அதை பார்த்து, பார்த்தீங்களா ஆண்டவரோட அற்புதமான காரியம் சொன்னார் வேதத்துல, துன்மார்க்கனுக்கு வர அழிவை நீ பாப்பன்னு. அந்த ஆண்டவர் எங்களுக்கு புதுமையா இருக்கு. ஓகே, ஆனா அவங்களுக்கு வாதையா இருக்கும். அதான் பாத்தீங்களா ஆண்டவர் அதை ஆதியிலிருந்து அப்படித்தான் செய்யற. ஓகே, நான் சகல எங்களுக்கு நடக்கிற அற்புதம் அவங்களுக்கு வாதையா இருக்கும். ஆமேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலாரிடத்தில் தன் தன் வீட்டில் தங்குவரிடத்திலும் வெள்ளியுடைமையிலும் பொன்னுடைமையிலும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஓகே, கொள்ளையிடுவீங்கன்னு சொன்னா அதெல்லாம் போகும்போது எகிப்துக்கு தெரியுங்க திருப்பி வர போறது இல்லை. ஓகே, எல்லாத்தையும் வாங்கி உடுத்துக்கொண்டு நீங்க போவீங்க. ஓகே, ஏண்டா எகிப்த கொள்ளையிடவங்களுக்கு ரெண்டாவது ரைட்ஸ் இருக்கு. என்ன? இவங்க செஞ்ச வேலைக்கு அங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கல? கூலி கிடைக்க இல்லை. ரெண்டாவது இவங்க விட்டுட்டு போற வீடு வாசல்லாம் யாருக்கு சொந்தமாக போகுது? எங்கன்னா அது எங்க ஆண்டவர் சரியான நீதி உள்ள தேவன். ஓகே, இவங்க கட்டின வீடு வாசல் துறவெல்லாம் இப்ப யாரும் எடுத்துக்கொள்ள போறா? எகிப்து எடுத்துக்கொள்ள போகுது. அப்ப they deserve for that all stuff. அப்ப அவங்களுக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போற அவங்களுக்கு தகுதி இருக்கா? இருக்கு. ஓகே, சோ இந்த ஆபரணங்கள் இந்த உடைமைகள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமா கையாண்டு கொள்ள அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவங்களோட உடைமைகள் எல்லாம் அவங்க அபகரிச்சு கொள்ள போறாங்க, எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து இவங்களுக்கு தயவு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த வாதம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் யோசிப்பாங்க. தங்களுக்கு அவங்களோட பிள்ளைலாம் கொண்டு தொலைச்சாங்க, இவங்களுக்கு நோ தெரியல, ஏன்னா இவங்க லூஸ் பண்ணல. ஓகே, தங்கட பிள்ளையில கொடுத்து வேதனைப்படுற நேரம் தான் அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பிள்ளை இழந்தா என்ன வருத்தம் இருக்கும்னு. ஓகே, அப்பதான் ரியலைஸ் பண்ணுவாங்க, அட இந்த ஜனத்துல பிள்ளைலாம் நாங்க கொண்டு தொலைச்சோமே, இந்த ஜனத்துக்கு இவ்வளவு ஆக்கிரமம் செஞ்சோமே, இவ்வளவு அநியாயம் செஞ்சோமே. ஓகே, சோ உங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை நீங்க தட்டி கேட்க போக தேவையில்லை. நீங்க உண்மையான ஆண்டவரை சேவிக்கிறீங்களா இருந்தா நீங்க ரிவெஞ்ச் எடுக்க போக தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு நடக்கிற அநியாயங்களுக்கு யார் கணக்கு கேட்க போறா? ஆண்டவர். கேட்கிற நேரம் நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களே வந்து, ஐயா நான் உங்களுக்கு செஞ்சேன் இப்படி, எனக்கு அந்த நேரம் தெரியல, எனக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. ஆமேன், ஆமேன். நீங்க அதை நீங்க யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே என்றார். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். சோ இன்னைக்கு மோசேக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிற, அந்த கோலை போடு, அது சர்ப்பமாகும். ஏன்னா எகிப்தியர் வந்து
என்னத்தை அவங்களோட சிம்பிளைஸ்ல என்ன மெயின் சிம்பிள்? சர்ப்பம், விஸ்டம் கிவர். ஓகே, அவங்க வர்ஷிப் பண்றது மோஸ்ட்லி சர்ப்பத்தை. ஓகே, நீ கோலை போடு சர்ப்பமாகும், நீ வாளால புடி அது கோலாயும். ஓகே, நீ கும்பிடுற சர்ப்பத்தை நாங்க என்ன செய்வோம்? கையில வச்சு கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறார் எகிப்தியருக்கு. ஓகே, சர்ப்பத்தையும் பிடிச்சோன்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? முதல்ல பயந்துருவாங்க. என்ன, நாங்க பெருசா நினைக்கிறது இவங்களுக்கு சிம்பிளா இருக்கேன். ஓகே, எகிப்திய மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க? அது அவங்களோட மேஜிக் ட்ரிக். ஓகே, செஞ்சாங்க. அவங்களோட சர்ப்பத்தை எல்லாம் என்ன செய்யுது? மோசையோட சர்ப்பம் விழுங்கி போட்டது. பயந்துட்டாங்க. என்றாலும் விழுந்தாலும் மீசையில மண்ணுட்டலன்னு தான் மிச்ச காரியத்தெல்லாம் செஞ்சாங்க. கடைசியில போக விட்டாங்க. ஓகே, இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியில் போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. ஓகே, உறைந்த மலையை போனா வெண்குஷ்டம் பிடித்திருந்ததுன்னு சொல்லி அங்க சொன்னதுக்கு, உறைந்த மலைன்னா என்ன? கிளாஸ் போல. ஓகே, உறைந்த மலை எப்படி இருக்கும்? ஸ்னோ ஒயிட். அந்த அவ்வளவு பிடித்திருந்தது. அவன் உன் கையை திரும்பவும் உன் மடியில் போடு என்றார். அவன் தன் கையை திரும்பவும் தன் மடியில் போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுக்கு மற்ற சதையை போல் ஆயிற்று. ஓகே, ஸோ இன்னொரு ஆண்டவர் இன்னொரு மிரக்கல் அவனுக்கு சொல்லி படிப்பிக்கிறார். ஓகே, சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது என்ன, ஆண்டவர் தண்ட வல்லமைகளை அவன் கையில கொடுக்கிறார். இந்தா, நீ இப்படி செய்யும் போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? நீ சாதாரண ஆளில் நீ தேவனுடைய மெசேஜை கொண்டு வந்திருக்க மனுஷன் அங்க ஒன்னாக்கு பயப்படுவாங்கன்னு இவ்விதமான காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மென்று நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரின் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. ஓகே, நம்மளோட காய்ச்சதுக்கு பிறகோ முன்னகோ நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆமென். மோசே சொல்றான், உம்மை கண்டதுக்கு பிறகு முன்னுக்கோ பின்னுக்கோ நான் ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்படின்னா அவனுக்கு என்ன இருந்திருக்கு? அவங்க டேனியில போலதான் காய்க்கிறது போல. ஓகே, கொண்ட இருந்திருக்கு. ஓகே, மந்த நாவு, திக்குவாய், திக்கி தான் கதைப்பான். ஓகே, மந்த நாவுனா என்ன? சொல்ற வேர்ட் சரியா வெளியே உச்சரிப்பு போகாதபடி அங்க என்ன நடக்கும் அவனுக்கு? அப்ப அவனுக்கு கொண்ட இருந்திருக்கு எங்க லாங்குவேஜ்ல சொன்னான். ஓகே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் கேட்கிறார். நீ ஏன் இப்ப இதெல்லாம் யோசிக்கிற? மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனது யார்? ஓகே, ஊமையையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஓகே, இவன் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்குறான். என்ன? ஐயோ ஆண்டவர், எனக்கு அப்படியெல்லாம் கதைக்க இல்லாத ஆண்டவர், எனக்கு தெரிந்த நான் கதைக்கக்குள்ள உண்மை காண முத சரி பின்னுக்கு சரி, எனக்கு நாவுல பிரச்சனை இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. ஆண்டவர் கொஞ்சம் காரசாரமா கதைக்கிறார். ஓகே, நீயே அது நான் எந்த மிஷனுக்கு அதான் இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே ஓகே, நான் சில பேருக்கு இங்கேயே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி செய்யறது, எனக்கு அப்படி இயலாது இப்படி இயலாது. ஓகே, நீங்க அந்த நேரம் உங்க பிரெயின்ல எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க யாரோட மிஷனுக்கு போறீங்க? ஆண்டோட மிஷனுக்கு. தடுமாறாதீங்க, யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றார்? இதெல்லாம் உருவாக்குனது நான். ஓகே, நான் உனக்கு பூனையை கொடுப்பேன்னு சொல்றார்.
ஓகே, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென். நீ பயப்படாத. ஓகே, உண்ட வாயோட இருந்து உனக்கு பேச வேண்டியது நான் உனக்கு போதிப்பேன். ஓகே, நீ எங்கனையாவது ஆண்டோட பிள்ளைகள் எங்கேயும் போய் கதைக்க, ஐயோ அவன் படிச்சவனே நான் படிக்காதவனே, அவன் அப்படியே இவன் இப்படி யோசிக்காதீங்க. ஆண்டோட மிஷனா போய் நீங்க கதைக்க துவங்கின உடனே ஆண்டோட ஆவியானவர் ஆண்டவர் உங்களோட இருந்து கொடுப்பார் கதையை. அதனால என்ன செய்வாங்க? எல்லாம் பயந்து போயிடுவாங்க. என்ன இவன் இப்படி கதைக்கிறான், ஒன்று கதையை நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்க? ஒன்று உனக்கு இப்படி போதிச்சது யாருன்னு உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. எங்க இருக்குது ஒரு ப்ரூஃப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆண்டவர் உங்களோட இருப்பார். அதனால நீங்க எங்க போய் கதைக்க பயப்படாதீங்க. நீங்க கதைக்க பயப்படாதீங்கன்னு சண்டை பிடிக்கன்னு சொல்லல, இன்னொருத்தனை தாழ்த்தி கதைக்க இல்லை, ஆண்டவரோட செய்தியை கொண்டு போய் கதைக்க பயப்படாதீங்க. பிறகு நான் அங்க போய் ஆண்டவர் எனக்கு இருக்காருன்னு நினைச்சு சண்டை பிடிச்சேன், வாயடிச்சேன், எனக்கு ஒண்ணுமே வாய்க்கலன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவங்க சொல்ற அவரோட ஊழியத்துக்கு, ஓகே, அவர் சொன்ன மெசேஜ் சுவிசேஷத்தை கொண்டு போக நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களோட இருந்து போதிப்பார். ஆமென் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஓகே, ஆண்டவரே நான் மட்டுமா? நீங்க வேற யாராவது நமக்கு சித்தமான வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே. ஓகே, வேற யாராவது செய்யட்டும். ஓகே, நான் அது ஒரு பயந்தவங்க தான் அந்த வேற யாரும் செய்ய வரையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆமென். ஆண்டவர் கேட்க, யார் என் காரியமாய் போவார்? ஓகே, உண்மையில ஆண்டவர் உண்மையான அன்புள்ள என்ன செய்வான்? நெஞ்ச முன்னுக்கு ஆண்டவரே நான் இருக்கேன் போயிடுவான், உங்களை எடுத்து பயன்படுத்துவேன். உயிருக்கு பயந்தவன், ஓகே, என் குடும்பம், என் குட்டி, ஆண்டவர் செய்வாரா, ஆண்டவர் பிறகு இடையில அப்படியெல்லாம் 10 யோசிக்கிறவன். ஓகே, ஆண்டவர்ல அன்பு வைக்காம, ஓகே, தெரிந்தானே இருக்கு. சில ஆட்கள் இருக்காங்க பைபிளை தூக்கிட்டு வீரமா கதைப்பாங்க, ஆண்டவர் எல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு இறங்கு போன்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? ஐயோ எனக்கு அந்த அது இருக்கு இது இருக்கு, இங்க பாருங்கோ, மோகேஜ் கட்டணும் பாருங்கோ, பில் வருது பாருங்கோ, அது இருக்கு, என் பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்கணும் பாருங்க, ஐயோ என் மனுஷனுக்கு சமைக்கல பாருங்கோ. ஓகே, எல்லா சாட்டும் வரும். யாரையாவது நீங்க அனுப்புங்க. இதுதான் இதை விட என்ன விட நல்லா ஆட்கள் இருக்காங்க, அப்ப அனுப்புங்க. ஓகே, அப்படி சாக்கு சொல்றவங்க இருக்காங்க. ஓகே, ஆனா ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணி கூப்பிடும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது? அப்படி செய்யக்கூடாது. மோசே அப்படி செஞ்சோன்னா ஆண்டவரோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, யாரையாரும் அனுப்பும் ஆண்டவர். இப்ப இவர் ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடப்போம் இல்லை, மோசே ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றார், நீங்க யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, என்னால இயலாத ஆண்டவரே. ஓகே, யாரையாவது அனுப்புனா என்ன அர்த்தம்? இவருக்கு இயலாது தானே அர்த்தம். ஓகே, அனுப்பும் ஆண்டவரே. ஓகே என்றான். என்ன அவனுக்கு யோசிக்கிறான், என்ன நான் ஒரு ஆளை கொண்டு போட்டு வந்திருக்கேன், எனக்கு மரண தண்டனை நியமிச்சாங்க, இப்ப திருப்பி ஆண்டவர் என்ன நேரடியா அவன்டே முதலோட வாய்க்கே போக சொல்லிட்டாரு. என்ன எந்த பார்வோண்ட சிங்காசனம் என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சோ. ஓகே, பாருங்க இவன் எப்படி பயந்த மனுஷன், பிற்காலத்துல இவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஓகே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, அப்படி சொல்றவங்க மேல ஆண்டவர் என்ன செய்யறார்? கோபம் மூடுறார். ஆமென். அங்க உங்களுக்கு வச்ச டாஸ்க் நீங்க ஆண்டவருக்கு பூர்த்தி செய்யாட்டி அடுத்த ரியாக்ஷன் ஆண்டவர் என்ன? கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? ஓகே, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும், நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். ஆமென். இப்ப என்ன செய்யறார்? ஓகே, உன் சகோதரன் இருக்கான் தானே, அவன் நல்லா பேசுவான். ஓகே, நீ அவன் இப்ப வந்து கொண்டிருக்கான், நீ இப்படி சந்திச்சோன்னு அவனை சந்தோஷப்படுவான். ஓகே, நீ நான் உங்க 2 பேர் வாயில இருந்தும் என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு போட்டு கொண்டிருப்பேன், நீ அவனையும் கூட்டிக்கோ சேர்த்துக்கோ அப்படின்னு அவன் சகோதரனை
அங்கே சேர்த்து விடுறார். ஓகே, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஓகே, அப்ப நீ சொல்றதெல்லாம் அவன் அங்க வெளியே போய் அங்க சொல்லுவான். நீ அவனுக்கு பெரிய ஆளா, தேவன் சொன்னா கடவுள் ஸ்தானம் இல்லை, நீ அவனை கண்ட்ரோல் பண்றவனா இருப்பா. நீ அவன் சொல்றதெல்லாம் அவன் ஆக்களுக்கு போய் அங்கே அறிவிக்கிறவனா இருப்பான். ஓகே, ஸோ இவருக்கு அங்க ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, நேரா இருந்து சொல்றது எவ்வளவு ஈஸி தெரியுமா, இன்னொருத்தனை வச்சு சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஓகே, நீ ஏன் நீ உனக்கு அந்த ஊழியம் போயிருச்சு, அவன் தான் அந்த வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரோனுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டார். ஓகே, இந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனாலே நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஆமேன். அப்ப மோசைக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு அடையாளம் தான், கோலை வச்சு. ஆண்டவர் சொல்றார் என்ன, நீ இதை கொண்டு அடையாளங்களை செய்வார். அங்க செங்கடல் வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு பாதையை உருவாக்கி வச்சுட்டார், பிளான போட்டுட்டார். ஓகே, செய்வாய் என்றார். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் இடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். ஓகே, ஸோ இங்கே மாமாட்ட போய் நான் இப்போ பெரிய ஒரு ரெவல்யூஷன் செய்ய போறேன் இங்கே எகிப்தில், ஆண்டவர் எனக்கு அதுக்கு பலன் தந்திருக்காருன்னு சொல்லி சொன்னா மாமா என்ன செய்வான், ஓகே மருமோனே போயிட்டு வா, பேரனையும் என் மகளையும் விட்டுரு. ஓகே, அவங்க நீ கூட்டிட்டு போனா எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க என்ன நடக்கும்னு சொல்லி ஏதாவது ஒரு குதர்க்கம் வரும்னு சரியா அவன் என்ன செய்யறான், யோசிச்சு மாமாட்ட போய் இந்த சகோதரங்களை நான் பார்க்க போறேன், எனக்கு உத்தரவு தாருன்னு சொல்லி கேட்கிறான். ஓகே, ஸோ அவ்விதமா மாமா ஆசீர்வதிச்சு அங்க அனுப்புற. பின்னும் கர்த்தர் மிதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றான். அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பி தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். ஆமென். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யறான், அவன் அங்க புறப்பட்டு அங்கே எகிப்து தேசத்துக்கு திரும்பி போறான். ஓகே, ஆண்டவர் சொல்றார், உன்னை கொல்ல நினைச்சவங்க எல்லாம் ஓகே அழிஞ்சு போனாங்க, மாண்டு போனாங்க, இப்ப அடுத்த ஜெனரேஷன் உருவாயிட்டா, அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாது, நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்புறார். அங்கே மிக அடுத்த கிழமை நாங்க மிச்ச காரியத்தை பார்ப்போம். அடுத்த காரியம் நீங்க நிறைய கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல தான் துவங்குவோம். ஓகே, நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பக்குவமா விளக்கப்படுத்துறேன். அங்கே தேவன் திடீர்னு இடர்பட்டு அங்கே சில காரியங்கள் மிகவும் கேள்விக்குரிய காரியங்கள் நடக்குது. நாங்கள் என்ன செய்வோம், அதை குறித்து நாங்கள் வாரக்கிழமை வடிவாக விளக்கம் ஆராய்வோம். ஆமேன். ஆமேன். கேள்விகள் இருந்தால் கேளுங்க.